Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் எல்லோரும் உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக ஒரே குடும்பமாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே, லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஆசீர்வதிக்கணும் ராஜா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்கியதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவ தூதர்கள் கொண்டு இந்த வீட்டை நீங்க நிரப்புறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாள்ல உங்களோட வார்த்தை மூலமா எங்களை நீங்க பலப்படுத்த வேண்டும் ராஜா. அந்த தேவ பலத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. இந்த தேவ பலத்தை நாங்க எப்படி பெற்றுக்கொள்ளுவது என்பது நீங்க தெரியப்படுத்துங்கள் ராஜா. இந்த தேவ பலம் சிலுவை மூலமாக, கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக வருது. சிலுவின் பத்தின உபதேசத்தின் மூலமாக தான் வருகிறது என்று நீ சொன்னீர். அது இன்னும் அதிகமாக நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு தேவ பலன் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு தேவ பலன், பவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நல்ல சாட்சிகள் லைவ்ல பாக்குறவங்க இந்த சாட்சிகள் லைவ்ல வரும். அதுக்கப்புறம் எடிட் ஆகுற வீடியோல வெறும் மெசேஜ் தான் வரும். லைவ்ல பாருங்க, நிறைய சாட்சிகள். ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. உயிருள்ள தேவனோட சாட்சிகள். NJPH ஊழியம் எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, உயிர்களை காப்பாற்றுற வேலையில தொடர்ந்து பணியை செய்து கொண்டிருக்கிற ஊழியம் இது. புனிதமான ஊழியம். NJPH ஊழியம் சோசியல் மீடியால செய்கிற புனிதமான ஊழியம். நிறைய கேள்விகளுக்கு பதில் இந்த இடத்துல ஆல்டர்ல உங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுப்பார். அதே நேரத்தில் உங்களோட சரீரத்தில் உள்ள பலகீனங்கள், ஃபினான்ஷியல் விஷயங்கள் ஆகட்டும், பிசாசு தாக்குதல் ஆகட்டும், அது எந்த காரியம் வேணாலும் சரி, ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் இருக்கு. அவர் வல்லமையான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு அடுத்தது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா தெரியப்படுத்திடுவார். ஏன் இது தெரியப்படுத்துறேன்னாக்கா, இனி வரப்போற காலங்கள் செல்லாது, ரொம்ப கொடூரமாக இருக்கும். புதிய வைரஸ் வர ஆரம்பித்து விட்டது. அது கொரோனா விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. நிறைய டெத்ஸுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டு, டெத் இல்லை, டெத்ஸ். அதனால தேவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து தேவனை பிரேஸ் பண்ணி ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபத்தோடு தரித்திருங்க. எந்த குறைகள், எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்தாதீங்க. உங்களோட பாதுகாப்பு நீங்க பார்த்துக்கோங்க. இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. புதிய வைரஸ் 2026 அதிகமான டெத்ஸ் வரப்போகுது. NJPH ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாரியர்ஸ் ஜெபம் பண்ணுங்க. லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக இல்லை, கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளுக்கு 1000 ஜனங்க இந்த சபையில வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம 10 பேர் இருந்தாலையும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்போ இன்னைக்கு நடந்த சாட்சிகள் கேட்டிருப்பீங்க. என்ன பண்ண, நான் ஜெபம் பண்ணி உயிர்களை காப்பாத்துன்னு அவங்க மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவர் அப்படி காரியங்கள்ல நம்மளை முன்னணியில வைத்து நம்ம ப்ரிப்பேர் ஆக்கினோம், ஆயத்தம் ஆக்கினோம். அநேகருக்கு ஒரு பிரயோஜனமா உள்ள ஒரு கருவியாகத்தான் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா அடுத்த ப்ராப்பர்சி இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. நினைச்சு பார்த்தாலே நடுக்கமும் பயமும் வருது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு துளி கூட பயம் வர வேண்டாம். அடுத்தவங்களுக்காக நம்ம பரிதாபப்பட்டு மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணணும் இல்லையாம்மா? அதுதான் நம்ம பண்ணணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 1:18.
சிலுவை பத்தின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை பத்தின உபதேசம் நிறைய இப்ப 2 சாட்சிகள் நம்ம கேட்டோம். ஒரு ஈர்ப்பு இல்லை, என்னதான் பிடிவாதம் இல்லை, விசுவாசத்துல அப்படி இப்படி தடுமாற்றங்கள் இருந்தது. அப்படித்தான் இருக்கும். ஆனா அவரை ருசிக்க ஆரம்பிச்சுட்டாக்கா அழகா வழி நடத்திட்டு வருமா. அவர் என்ன அன்பான தேவன். ஹல்லேலூயா. சோ இந்த தேவன் தெரியப்படுத்துறாரு. சிலுவை பத்தின உபதேசத்தின் மூலமா தான் தேவ பலன் நமக்கு வரப்போறது. பவர் ஆஃப் காட் அது வரப்போகுதுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. 19ஆம் வசனத்துல இருந்து அப்படி அடுத்தடுத்தது போமா. அந்தபடி ஞானிகளோடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளோடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. சோ உலக ஞானிகள், உலகத்துல உள்ள ஞானிகள், சோ அவங்க தான் ஞானிகள்னு நினைச்சு மற்றவங்களெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால அந்த ஞானிகளை தேவன் என்ன பண்றாரு, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 20ஆம் வசனம் எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, வசனங்களை நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் அழகா தெளிவா தெரிய வரும். யூடியூப்ல பாக்குற மக்களுக்கு யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் பிக்சரோடு எனக்கு அனுப்பி விடுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இந்தியா நம்பர், மலேசியா நம்பர் இதுல டிஸ்பிளே ஆகும். நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. யாருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரோ நானே கால் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அப்படி பண்ண கால் தான் சுலோச்சனாக்கு. அவங்களுக்கு பதில் வந்த கையோட நான் கால் பண்றேன். அவங்களால அந்த கால் ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நடுக்கமோ தடுமாற்றமோ ஒரு அது எப்படி சொல்றது, மனசுக்குள்ள ஒரு காபரின்வாங்க. இறைவன் பேசுறாருனாக்கா சும்மாவா அந்த தடுமாற்றம் வருது. அவங்க ஒரே ஒரு குரல் தான், பிரேஸ் தி லார்ட்னு அவ்வளவுதான் சொன்னேன். அந்த வார்த்தை, அந்த குரல் கேட்டது. அவங்க பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய குரல் போல அவங்க உணர்ந்தாங்க. இந்த மெசேஜ் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். உணர்வுள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ் புரிய வரும். அப்போ அந்த உணர்வு, அந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க எனக்கு மறு வார்த்தையை அவங்களால பேச முடியல. 10 நிமிஷம் ஆச்சு அவங்க பேசுறதுக்கு. 10 நிமிஷமும் அமைதியா பொறுமையா அவங்கள அழவிட சொன்னார். அழுதாங்க. அவங்களால வார்த்தை வரல, அவங்களோட சத்தம் கேக்குது, அழுகை குரல் கேக்குது. அவங்க ஒரு அப்பா அம்மா கிட்ட என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அத்தனையும் என்கிட்ட அந்த அழுகையிலேயே அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. 10 நிமிஷம் நீங்க அழுத காரியங்கள் எந்த விஷயம் நீங்க சொல்லல, உங்க அழுகை மூலமா தான் எனக்கு நீங்க வெளிப்படுத்தினீங்க. அதனால தான் ஆண்டவர் பொறுமையா 10 நிமிஷம் நீ சைலண்டா இரு, லெட்டர் டெல். உங்களோட அழுகையில என்னென்ன நீங்க சொல்ல வரீங்களோ அத்தனையும் எனக்கு எழுத்துக்கள் மூலமா என்னோட ரூம்ல பிரேயர் அறையில ஜபத்துல காமிச்சிட்டு இருக்கிறார். எழுத்துக்கள் மூலமா விஷனோட நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த அழுகைக்கு இதுதான் நான் பதில், இதுதான் அழுகுறாங்களா, இதனால தான் அழுகுறாங்களா, எல்லா பெட்டிஷனும் ஒன்னொன்னா நோட் பண்ண ஆரம்பிச்சோமா. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவங்களோட சாட்சி லைவ்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு. ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு விஷயமும் தேவன் தெரியப்படுத்துறாரு. சோ 20ஆம் வசனம், ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியம் ஆயிற்று. இதுல என்ன சொல்ல வர்றாருனாக்கா 21ஆம் வசனத்தின் படி எல்லா போதகர் எல்லா ஊழியக்காரங்களுக்கு இதுல ஆண்டவர் மென்ஷன் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட
ஊழியக்காரங்களை பத்தி தான் ஆண்டவர் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எப்படி ஏனெனில் தேவன் 21ஆம் வசனம், எப்படி ஏனெனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே, அவங்களே அறியாம தன்னுடைய சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே பிரசங்கம் பண்ணுவாங்க. சுய ஞானத்தினால பிரசங்கம் பண்ணுவாங்க. விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிடுச்சு. ஸோ கரெக்டான டைரக்ஷன், கரெக்டான போதனைகள் கிடைக்காத பட்சத்தில் சரியான மனிதர்களை அனுப்பி விட்டு அவங்களை கரெக்டான வழியில கொண்டு வரணுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் தேவனுக்கு தான் பிரியமாயிடுச்சு. ஸோ அந்த ஜனங்களை இந்த மாதிரி சுய ஞானத்துல போதிக்கிற பிரசங்கியார்கள்கிட்ட விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தேவனுக்கு உண்டாயிருக்கு இல்லையாமா? இதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். 22ஆம் வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NJPH மினிஸ்ட்ரியில என்னை ஒரு தலைமை போதகளாக ஒரு ஆவிக்குரிய தாயாக நியமித்ததுனால எனக்கு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறது, கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்ணணும். நாங்களோ, அதாவது NJPH மினிஸ்ட்ரி, சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கிறார். சிலுவையில அறியப்பட்ட கிறிஸ்துவை தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. 24ஆம் வசனம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூதராஜ சிங்கம் இயேசுவா இருந்தாலையும் அப்படி இருக்கிறக்குள்ள நம்ம எல்லாருமே யூதர்களாக இருந்தோம் இல்லையா? ஸோ யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்களை அழைக்கப்படுறாரோ, ஸோ எவர்களை அழைக்கப்பட்டிருக்காங்க, இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் அழைக்கப்பட்டவர்கள். ஸோ எவர்களை அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார் இல்லையாமா? அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். 25ஆம் வசனம், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. ஒவ்வொரு மெசேஜ்ல நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன், இன்னைக்கு தேவ ஆவியானவர் இதுதான் பேசினாரு, தேவ ஆவியானவர் இது சொன்னாரு, ஆண்டவர் இது சொன்னார். இந்த இடத்துல எந்த வார்த்தை நான் பேசினாலையும் அந்த இடத்துல இருந்து மேலிடத்துல இருந்து வர வார்த்தைகள் மட்டும்தான் நான் பேசுவேன். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் தெரியப்படுத்துவேன். அது ஒரு வேலை ஜனங்களுக்கு அது பைத்தியமாக தோணுச்சுனாக்கா நோ ப்ராப்ளம் தெரியப்படுத்தினார். இந்தபடி 25ஆம் வசனம், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனோட பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. நோட் பண்ணிக்கங்க. 26, 27, 28, 29 டிஸ்பிளே போடுமா? 26, 27, 28 நோட் பண்ணிக்கங்க. 1 கொரிந்தியன் 1ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியன் 1ஆம் அதிகாரத்துல 27, 28, 29 இதோட சம்மரி சொல்லிடுற. அவர் எப்படி ஆளுங்களை செலக்ட் பண்றாருனாக்கா வீக்கான நபர்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். 40 வருஷம் நான் கேத்தலிக் பேக்ரவுண்டு, ஆனால் வேதத்தை நான் படிக்கவே இல்லை, எந்த பைபிள் ஸ்கூலுக்கோ போல, பட்டமும் வாங்கலை. ஒரு மிகப்பெரிய இது கொடுத்தார், தலையில கட்டியை கொடுத்தார். 1 கிலோக்கு மேலே சர்ஜரி போய் மரணம் அடைஞ்சு பரலோகத்துக்கு கொண்டு போனாரு. அங்கே கொண்டு போய் எனக்கு என்ன நடந்தது, எதுக்காக நடந்ததுன்ற ஒரு விஷயம் பேச வச்சாரு. கேட்டேன் நான் எதுக்காகன்னு. அதுக்கப்புறம் தேவன் தெரியப்படுத்துந்து, நீ போய் என்னோட கட்டளைகளை கற்பனைகளை மட்டும்தான் நீ சொல்லணும், ஜனங்கள் இன்னும் உணராம இருக்கிறாங்க, உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றக்குள்ள கண்டிப்பா சொல்ற ஆண்டவரே, ஏன்னா பிள்ளைங்க அவர் பார்த்துக்கிறாரு இல்லையா, கண்டிப்பா சொல்ற ஆண்டவரே என்று சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் போட்டு வர. அப்பதான் ஏசப்பா எனக்கு கிருபாதார வரங்கள்னால எனக்கு கொடுக்குறேன்னு அவர் பேசியிருந்தாரு. மனதுருக்கத்தின் ஆவினாலும் அபிஷேகம் பண்ணாரு, கண்டித்து உணர்த்தும் பரிசுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணாரு. ஸோ அதன்படி நான் இப்படிதான் தெரிந்து கொண்டே தவிர எந்த ஸ்கூலுக்கும் நான் போய் படிக்கல, பட்டமும் வாங்கல. வீக்கான ஆளுகளை தான் அவர் சூஸ் பண்ணுவார்.
ஸோ அதை சூஸ் பண்ணது. இது வந்து மனிதர்களுக்காக இந்த பட்டத்தை வாங்கி வச்சிருக்கிற தொங்க விட்டுருக்குற. இன்னும் அடுத்த வரப்போற நாட்களிலும் இன்னும் 2 பட்டம் வரும் பிரதர், அதுவும் இங்கே தொங்க விடலாம். ஆனால் இறைவன் என்னை கூப்பிடுறது வந்து தீர்க்கதர்சினி, இன்க்ளூடிங் என்னோட காட்ஃபாதர், தீர்க்கதர்சினி சுவிசேஷினி, இப்படிதான் வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ வீக்கான நபர்களை தான் வந்து அவர் தெரிந்து கொள்றாரு. 29ஆம் வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஸோ தேவனோட வார்த்தைகள் வரக்குள்ளும் நம்ம யாருமே பெருமை பாராட்டக்கூடாது. இது அப்படி இல்லை, இது இப்படிதான், இது அப்படி இல்லை, இது இப்படிதான்னாக்கா சொல்றது தான் நம்மளோட கடமை. அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட முறை விருப்பம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிலுவை பத்தின உபதேசத்தின் மூலமா தான் தேவ பலன் வருதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். சிலுவை பத்தின உபதேசம். ஸோ இந்த தேவ ஆவியானவர் இந்த சிலுவை பத்தின உபதேசத்துல தான் இந்த தேவ பலன் வருதுன்றது தெரியப்படுத்துற உடனே எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அப்ப இந்த சிலுவை பத்தின உபதேசம் எது மூலமா வருதுன்னா ரத்தத்தின் மூலமா தான் வருதா, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா தான் வருது. ஹல்லேலூயா. கொலோசியன் 1:14, கொலோசியன்ஸ் 1:14, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் வேற யாருமே இல்லை. 15ஆம் வசனம், அவர்தான் அவர் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினும் பேரானவர், ஃபர்ஸ்ட் பார்ன். அதனாலதான் என்ஜேபிஎச் பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் எப்படி என்னை ப்ரீச் பண்ண வைக்கிறாருனாக்கா, சிலுவை பத்தின உபதேசம், இயேசுவோட ரத்தம், அவரோட சரீரத்தை பத்தி தான் ஹைலைட் பண்ணி பேசுவார் எப்போதுமே. ஹல்லேலூயா. எபேசியர்கள் நிறுவனம், எபேசியன்ஸ் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபை, 8ஆம் வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தினாலும், கட்டளைகள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். கட்டளைகள் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் அவரோட கிருபை கிடைக்கும் இல்லையா? என்ன பண்ணாலையும் எது பண்ணாலையும் கட்டளைகள் மீறினாலையும் ஏசப்பா வந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டளைகள் பிரேக் பண்ணி மறுபடியும் சேத்துல உளுந்து மறுபடியும் வந்து பாவ மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவாரு. இல்லை, கடைசி வரைக்கும் கட்டளைகள் கட்டாயம் ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் கிருபையே கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெளிவாக தெரியப்படுத்துறதுனால அவர் வந்து இந்த வார்த்தை 8ஆம் வசனத்தின்படி அவர் கிருபையை சகல ஞானத்தோடும், சகல ஞானம் 1-2 இல்லம்மா, சகல ஞானத்தோடும் புத்தியோடு எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஸோ என்ஜேபிஎச்ல சகல ஞானத்தோட புத்தியோட யாரெல்லாம் ஆல்டர்ல பேசுறாங்களோ அந்த இடத்துல அவர் பெருக பண்றார். கட்டாயம் கட்டளைகள் ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் கிருபைன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்புக்கான மீட்பு நமக்கு வருகிறது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். மேத்யூ 1:21 படி இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தமது ஜனங்களை பாவங்களிலிருந்து நீக்கி விடுவிக்கிறார், ரட்சகர் என்று அர்த்தம். சோ இதற்கு தான் ஏசப்பா இறங்கி வந்திருக்கிறார். ஒரு மனிதன் சிலுவை நோக்கி வரும் பொழுது இயேசு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு மனிதன் சிலுவை நோக்கி வரும் பொழுது இயேசு அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறார். மோட்சம் செல்லும் வரைக்கும் அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை காப்பாற்ற வேண்டியது அவசியம்னு தெரியப்படுத்தியிருக்கிறார். மோட்சம் செல்லும் வரைக்கும் அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் சொல்லித்தான் அவரோட கிருபையை கொடுத்திருக்கிறார். அவரோட ரத்தம் இயேசு கிட்ட வந்து பாவ மன்னிப்பு நம்ம பெறும் பொழுது he will forgive us. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். 1 தெசலோனியன்ஸ் 5th chapter 9th verse. தேவன் நம்மை
கோப ஆக்னிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கு நியமித்திருக்கிறார். ஸோ ஃபாதர் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறார். அவர் கோபாக்னியில இருக்கிற தேவன். கட்டளைகள் மீறுதல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கோபம் அழிச்சிடுவாரு. ஸோ அதனால ஒரு மத்தியஸ்தராக இயேசு மூலமாக ரட்சிப்படைவதற்கு நியமித்திருக்கிறார். ஸோ இயேசு வச்சிருக்காரு, ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுதும் மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஸோ அந்த கிருபையை நம்ம காப்பாற்றி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தேவனுடைய விருப்பத்தையும் செய்கையையும் அவர் உண்டாக்குகிற தேவன். அவரோட விருப்பம் என்ன இருக்குதுன்றது தெரியப்படுத்திடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி பிரதரை அழைப்பு கொடுத்து இந்த இடத்துல வார்த்தை சொல்ல வச்சாரு. ஆனால் சில விஷயங்கள் அவரோட விருப்பத்தின்படி சில விஷயங்கள் அவர் தெரியப்படுத்தாததுனால மறுபடியும் அதை தெரியப்படுத்த ஆண்டவர் என்னை ஒரு மிட்லிஸ்டா வைத்து அதை சொல்ல வச்சாரு. இப்போ அவர் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. போய் அங்கே ரீச் ஆகிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயமும் அங்கே ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவரோட விருப்பத்தை நம்ம தேவனோட விருப்பத்தை இப்படிதான் இருக்கு, அவர் விருப்பப்படுறாருன்னு சொல்றது தான் எங்களோட கடமை. ஆஸ் எ மிட்லிஸ்டா இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ அது ஏத்துக்குன்னு அவர் உள் வாங்கிட்டு அவர் சொல்றது சொல்லாதது அவருக்கு விட்டது. இல்லை எங்களோட குடும்பமானும் இது போகமே, அவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நினைச்சாக்கா தேவனோட விருப்பம் இல்லை, சித்தம் இல்லை. ஸோ அது அவர் தெளிவா தெரிஞ்சுக்கின்னு அதை புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ அங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 15ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் 15th chapter 11th verse. அப்போஸ்தலர் நடவடிக்கை 15:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றார். ஸோ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்புக்கென்று அவரை நியமித்திருக்கிறாரு. நியமித்தபடி நம்மளோட ரட்சிப்பு பூர்ணமாக நிறைவேறணும். ரட்சிப்பு பூர்ணமாக தான் நம்ம பிரயாசப்படணுமே தவிர, ரட்சிப்பு நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ரட்சிப்பு கிடைச்சிச்சுனாக்கா நேரடியா மோட்சம் போயிடுவோம்னு நினைக்க கூடாது. அதை காப்பாத்திக்கணும் மோட்சம் செல்லும் வரைக்கும். ஹல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையாக இருங்கள் என்று இந்த வார்த்தையினால ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2000 வருஷமா இப்ப வரைக்கும் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அடிக்கடி நமக்கு சிலுவை பத்தின உபதேசம் நமக்கு ரொம்ப அடிக்கடி தேவையாக இருக்கு. ஏன்னா அவர் எதுக்காக வந்தார், என்ன பண்ணாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாதனால மறந்துடுறோம். அதனால அடிக்கடி ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு மெசேஜ்ல தேவன் தெரியப்படுத்துறாரு ஒருத்தர் மூலமாக. ஹல்லேலூயா. அடிக்கடி நமக்கு தேவைப்படுவது அவசியம் என்றதுனால இந்த வார்த்தைகள் தேவன் பேசுறாரு, நம்மை பலப்படுத்தும். அந்த வார்த்தைகள் நம்மள தோல்வியாக்காது, நம்மள ரிஃப்ரெஷ்மெண்ட் பலப்படுத்துகிறது. ஸோ இதுதான் தேவ பலன் என்று தேவன் தெரியப்படுத்துறார். இந்த தேவ பலன் 2 காரியத்துல காரியங்கள் நமக்கு செய்கிறது. 2 காரியங்கள் இந்த தேவ பலன் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு செய்கிறது. 2 காரியங்கள். அதுல முதலாவது காரியம், நம்மளுடைய உள்ளான மனிதனை அது பலப்படுத்துகிறது. உள்ளான மனிதன், இன்னர் மேனை அது பலப்படுத்துகிறது. சோர்ந்து போக விடாது, கன்ஃபியூஷன் ஆகுது, தெளிவு கொடுக்கும். யாரோட பேச்சுகள் கேட்டு அதன்படி நடக்காதபடி செய்ய உள்ளான மனிதனை முதல்ல பலப்படுத்தும். நம்ம போற ட்ராக், நம்ம பண்ற விஷயங்கள் கரெக்டாக இருந்தா யாரை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸோ உள்ளான மனிதனை அது பலப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட் சிஸ்டரோட எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்ததுனால தான் நான் தெரியப்படுத்துறேன். அவங்க நிறைய போராட்டங்கள், வீட்டுக்குள்ள அவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலையும் உள்ளான மனிதனை ஆண்டவர் பலப்படுத்தினார்.
பலப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஸோ அவங்க பண்ற விஷயங்கள் கரெக்டா இருந்ததுனால இன்னைக்கு அவங்க வந்து 4th ஸ்டேஜுமா அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்து மகிமைப்படுத்தி கூடிய சீக்கிரம் அவங்க வேலைக்கு போவாங்க. கரங்களை தட்டுங்க அவங்களுக்கு. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், நமக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்துக்கும் நிரந்தரமான வெற்றியை தருகிறது. இதுதான் உங்களுக்கு நடந்தது. உங்களோட காரியம், உங்களோட இந்த தேவ பலம் 2 விஷயங்களை யாருக்கு இங்க சாட்சி சொன்னாங்களோ எல்லாருக்குமே சொல்றேன். ஆரோக்கியத்துல பலகீனமா இருந்ததுல ஆரோக்கியம் இல்லை, எல்லா காரியங்களுக்கும் இது ரிலேட்டட் ஆகும். உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறது. நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நிரந்தர வெற்றியை தருகிறது இந்த தேவ பலன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்து இந்த தேவ பலன் வந்து சிலுவை மூலமா தான் வருதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ இப்போ இந்த சிலுவைனா என்ன அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி உலகத்தை வந்து ஆண்ட நாட்கள்ல வந்து சிலுவை என்பது ஒரு சபிக்கப்பட்ட சின்னமாக இருந்தது. சிலுவை கிராஸ் அந்த இது போடுமா அந்த டைட்டில், அதுல கிராஸ். ரோம சாம்ராஜ்யம் உலகை ஆண்ட நாட்களில் சிலுவை என்பது ஒரு சபிக்கப்பட்ட சின்னமாக இருந்தது. ஏன்னா கொலையாளிகளை, மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களை பகிரங்கமாக அடித்து கொலை செய்வார்கள். சிலுவை என்றாலே எல்லோருக்கும் ஒரு பயம், திகில் வந்துட்டு இருக்கும். அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும். ஆனா NJPHல தேவ ஆவியானவர் நமக்கு என்ன தெரியப்படுத்துறாருனாக்கா, இந்த நாள்ல அது பரவாயில்ல, அந்த சிலுவை பத்தி அவ்வளோ பயம் திகில் இருந்தாலையும் நம்ம இங்க இந்த இடத்துல எப்படி வந்து ப்ரீச் பண்ணோம்னா, சிலுவை என்ற ஒரு சின்னம் மேன்மையான சின்னம்னு தான் நம்ம ப்ரீச் பண்ணோம். மேன்மையான சின்னம். ஏன்னா சிலுவை தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்குது. அதுல வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? ஸோ சிலுவை வந்து நம்ம அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மேன்மையான சின்னம் என்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியன் 6:14 6:14 கலாத்தியன் 6:14 நாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்து இந்த வார்த்தையில எழுதப்பட்டிருக்கு. உண்மையிலே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு நான் வந்து இறைவனை தெரிந்து கொண்டு, இயேசுவை தெரிந்து கொண்டு. என்னோட வாழ்க்கையில வந்து எல்லா உலக ரீதியான விஷயங்கள் அத்தனையும் சிலுவையில உண்மையில நான் அறிந்திருக்கிறேன். எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், ஜாலினஸ், ஹாப்பினஸ், அதெல்லாம் உண்மை பிரதர், எல்லாம் நம்பணும். பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டேன், கேதரிங்லாம் சேர மாட்டேன், முக்கியமா பப்பு நைட் கிளப்புக்கெல்லாம் போக மாட்டேன் நான். ஆமா. ஸோ எல்லாமே சிலுவையில அறைந்துண்டு இருக்கிறேன். ஸோ உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறதுன்றது விசேஷமாக தெரியப்படுத்தணும். நம்ம NJPH பிள்ளைகள் சிலுவை பத்தின உபதேசம் தான் மற்ற புறஜாதிகளுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும். அது மேன்மையாக சின்னமாக இருக்குதுன்றது தெரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று நம்ம உறுதிமொழியும் செய்யணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். இன்று அது நமக்கு ஒரு மேன்மையின் சின்னமாக, ஆறுதலின் சின்னமாகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மேன்மையின் சின்னம், ஆறுதலின் சின்னம், அதுதான் நமக்கு காணப்படுகிறது. ஸோ நிறைய ஊழியக்காரங்களுக்கு இந்த எண்ட் டைம் சர்க்கிள் வந்து இன்னும் தெரியாம இருக்கிறதுனால இது வந்து மறுபடியும் என்னை வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. முதல் என்ன ஆகும், அடுத்தது என்ன ஆகும், ஃபியூச்சர்ல என்ன ஆகும், அது வந்து ஏன்னா நம்ம இருக்கிறது கடைசி காலகட்டம் இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:4 இதுல வந்து முதல்ல இந்த சிலுவை சின்னம் வந்து கிராஸ் வந்து நம்ம நெத்தியில தான் இருக்கும், ஃபோர்ஹெட்ல இருக்கும் இல்லையா. ஃபோர்ஹெட்ல இருக்கும். எல்லா ஊழியக்காரங்க இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள். நம்ம மூலமா 4 பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படி செய்யறதுங்க ஊழியக்காரர்கள் தான். இங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க மட்டும் தான் ஊழியக்காரங்களா கிடையாதுமா. எல்லாரும் ஒரு விதத்துல
ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவனை வந்து ராஜ்யத்தை தான் நம்ம கட்டணுமே தவிர சபையை கட்டுறது நம்ம வேலை இல்லை. சுத்தமா சபையை கட்டுறது என்ஜிபிஹெச் மினிஸ்டரோட வேலையே இல்லை. தேவ ராஜ்யத்தை கட்டுறது தான் வேலை. ஹல்லேலூயா. ஸோ அதனால வந்து இந்த கிராஸ் வந்து சிலுவை நெத்தியில இருக்கும், ஃபோர்ஹெட்ல இருக்கும். முதல்ல வந்து ஏஞ்சல்ஸ் வருவாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. கர்த்தருக்கு சித்தமான வேற ஒரு மெசேஜ்ல இதை டீட்டெயிலா நான் வந்து பேசுவேன். முதல் ஸ்டெப் சைக்கிள் பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராப்சர் வரும். 1 தெசலோனியன்ஸ் 4ஆம் அதிகாரத்துல 17-18 வசனம் நோட் பண்ணிக்கங்க. 1 கொரிந்தியன் 15ஆம் அதிகாரம் 51-52. இது வந்து முதல்ல ராப்சர் வரப்போகுது. ராப்சர்ல வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். ஸோ இந்த ராப்சர் வந்து எல்லா என்ஜிபிஹெச் பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறாரு. இந்த ராப்சர்ல வரணும்ன்றதுதான் அவர் வரணும்னு விருப்பப்படுறாரு. இதுதான் நம்மளுக்கு சேஃபான பிளேஸ். என்னோட விருப்பமும் அதே தான். ஏன்னா நெத்திகள்ல பாக்குறக்குள்ள நான் வந்து நெத்தியில பாக்குறக்குள்ள சிலுவை நான் பார்ப்பேன், சிலுவை இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா சிலுவையில இருந்தா மட்டும்தான் ராப்சர்ல வருவாங்க. இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு இருதயத்தை பார்க்க அதிகாரம் இல்லை, இறைவன் தான் இருதயத்தை பார்க்க அதிகாரம் இருக்கு. வர நேரத்துல அவங்க வந்து சிலுவை இருந்தாக்கா அந்த பாடி வந்து பியூர் ஒயிட்டா இருக்குமா? புதுசா வந்துங்கோ, இதுதான் நம்மளோட மெத்தட். கேட்டுக்கங்க. முதல்ல ராப்சர் வரப்போது பியூர் ஒயிட்டா இருக்கும். அந்த பாடி வந்து ஃபுல் டோட்டல் பியூர் ஒயிட்டா இருக்கும். ஈஸியா இஸ்ரவேலே, உத்தம இஸ்ரவேலே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சிலுவை நெத்தில இல்லாதவங்க கருப்பா இருப்பாங்க, கருப்பு உருவத்தோட இருப்பாங்க. ஈஸியா அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ராப்சர் வரப்போகுதுன்னு இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் ராப்சர்ல தான் வரணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறாரு. 2வது ஸ்டெப் வந்து ட்ரிபுலேஷன், உபத்திரவம். 7 ஆண்டு கால உபத்திரவமா 2வது ஸ்டெப். 7 ஆண்டு கால உபத்திரவம். 3 வருஷம் ரொம்ப சமாதானமா பீஸா இருக்கும். எண்ணி முடியாத சமாதானம், அவ்வளோ அமைதியா பீஸா இருக்கும். 3 வருஷம் ஆன பிறகு அடுத்த 3 வருஷத்தா கிரேட் ட்ரிபுலேஷன், பர்சிக்யூஷன் வரப்போகுது. கிரேட் ட்ரிபுலேஷன் மத்தேயு 24-21 அதுல எழுதப்பட்டிருக்கு. ரெவல்யூஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் முழுசா நீங்க படிச்சீங்கன்னா அதுலயும் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் கிரேட் ட்ரிபுலேஷன் இதுல எழுதப்பட்டிருக்கு. ஸோ 2வது வந்து ஸ்டெப் ட்ரிபுலேஷன். 3வது ஸ்டெப் வந்து செகண்ட் கம்மிங் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வருவார். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தனியா வர மாட்டாரு, பரிசுத்தவான்கள் செயின்ட்ஸ்களோட வருவார். ஏஞ்சல்ஸ் செயின்ட்டுங்களோட பரிசுத்தவான்கள். ஸோ எல்லாம் வந்து பரிசுத்தவான்களோட ஏசப்பா வருவாரு. 3வது ஸ்டெப் செகண்ட் கம்மிங். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 11-16 வசனம் நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு, நான் அடுத்த கர்த்தருக்கு சித்தமானா இது ஒரு மெசேஜாவே நான் எடுத்து நான் வந்து படிச்சு விவரிக்கிறேன், டீட்டெயிலா பேசுறேன். ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 11-16 வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 29-31 வசனம். யூதா 1ஆம் அதிகாரத்துல 14-16 வசனம். இந்த வசனத்துல எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. செகண்ட் கம்மிங் அவர் வந்து பசுத்தவான்களோட வந்து அவர் இருப்பார். 4வது ஸ்டெப்பு, 4th ஸ்டெப்பு மில்லியனியம். ஸோ 1000 வருஷம் அரசாட்சி. இந்த 1000 வருஷம் அரசாட்சியில கிரைஸ்டோட சேர்ந்து பசுத்தவான்களோட நம்ம வந்து இருக்க போறோம். ஸோ இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 4-6, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 1-6 நோட் பண்ணிக்கங்க. அந்த டைம்ல வந்து 1000 வருஷம் அரசாட்சியில சாத்தான கட்டி வச்சிடுவாங்க சங்கிலியில. சாத்தான சங்கிலியில கட்டி வச்சிடுவாரு. சங்கிலியில கட்டி வச்ச கையோட நம்ம வந்து இந்த கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம வந்து அவரு கூட 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ 5வது ஸ்டெப், 4வது ஸ்டெப் வந்து மில்லியனியம், 1000 வருஷம் அரசாட்சி. 5வது ஸ்டெப் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இந்த சாத்தான வந்து சங்கிலியை ரிமூவ் பண்ணிடுவார், செயினை ஓபன் பண்ணி விட்டுடுவாரு. ஓபன் பண்ண கையோட ஸ்னேக் ரிலீஸ் ஆயிடும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் 5வது ஸ்டெப்ல வரும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல
வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 11 15 வசனத்துல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறக்குள்ளோ அப்போ நம்ம எல்லாருமே அந்த 1000 வருஷ அரசாட்சியில நம்ம வந்து பங்காளர்களாகி நம்ம வந்து மறிக்குவோ குழியில போவோம், எல்லாரும் மறிக்கத்தான் செய்வோம் இல்லையா? 1000 வருஷ அரசாட்சியில அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னாக்கா எசேக்கியேல் 32 எசேக்கியேல் 32 27 30 வசனம். ஸோ நம்ம மறித்து 1000 வருஷம் அரசாட்சியில பங்கிட்டு நம்ம வந்து அது நன்மை செய்யறவங்களாகட்டும் தீமை செய்யறவங்களாகட்டும் குழியில இருக்கிறக்குள்ளோ அப்போ அவர் வந்து 1000 வருஷம் கழிச்சு என்ன ஆகுனாக்கா அந்த சாத்தானை டிஸ்ட்ராய் பண்ணுவாரு. டிஸ்ட்ராய் பண்ண கையோட இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டைம்ல நன்மை தீமைகள் கொடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இறைவனை யாரெல்லாம் மகிமைப்படுத்தி பிரேஸ் பண்ணலையோ அவங்களோட அக்கிரமங்கள் வந்து எலும்புகள்ல கூட அவங்களோட அக்கிரமங்கள் இருக்குமா, மரித்த எலும்புகள்ல கூட அவங்களோட அக்கிரமம் இருக்கும்னு எசேக்கியேல் 32 27 30 வசனத்து வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து எரிகிற அக்னியில தான் இறைவன் வந்து போடுவாரு. அப்போ சாத்தானோட சேர்ந்து எரிகிற அக்னியில வந்து போடுவாரு. ஆறாவது ஸ்டெப்பு புதிய வானம் புதிய பூமி. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம் 22 வசனம். ஸோ இந்த வார்த்தையின்படி புதிய வானம் புதிய பூமி, ஒரே ஒரு காட் இருப்பாரு, எட்டர்னல் லைஃப். ஸோ இந்த இடத்துல வந்து கோடிக்கணக்கான வருஷங்கள் நம்ம அவரோட சின்லெஸ் லைஃப்ல வாழ போறோம். இதுதான் 6th ஸ்டெப். சின்லெஸ் லைஃப்ல கோடிக்கணக்கான வருஷங்கள் வாழ போறோம். அந்த இடத்துக்கு போன பிறகு தான் நமக்கு கிரீடம் கிடைக்கும், ராஜாக்களாக ராணிகளாக முகடம் சூட்டுவார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த ராப்சர்ல நம்ம எல்லாரும் வரணும்னு தேவன் விருப்பப்படுறார். சிலுவை நெத்தியில இருக்கணும். ஸோ எல்லாருமே சேஃபா இருப்போம். ஸோ இதுதான் அதோட சைக்கிள். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாததுனால தான் இன்னைக்கு தேவன் அதுவும் தெரியப்படுத்துன்னு சொன்னாரு. இந்த சின்னம்னா என்ன? ஏன்னா இப்ப ஹைலைட் வந்து கிராஸ் தானே வந்துடுச்சு கடைசியா. ஸோ இந்த சின்னம்னா என்ன? இந்த சின்னத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம வந்து என்ன காரியத்தை பார்க்கிறோம்னா சிலுவையில தொங்க விடப்பட்ட அந்த இயேசுவை தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையாமா? சிலுவையில தொங்க விடப்பட்ட இயேசுவை தான் நம்ம பார்க்கிறோம். சோ எந்த சிலுவை அவருடைய உயிரை வாங்கியதோ அதே சிலுவையை அவரே சுமந்து கொண்டு கொல்கதாவில் போறார். கொல்கதா மலைக்கு ஏறி போறாரு. அங்க போய் அந்த சிலுவையை நாட்டுறாரு. சோ ஏசப்பா வந்து ஒரு தச்சனோட குமார், கார்பெண்டர். அதிகமாக அவங்க வந்து செய்தது வந்து எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு, வெறும் சிலுவை தான் அதிகமா செஞ்சது. சிலுவை தான் அவங்க அதிகமா செஞ்சது. யோவான் ஜான் 19:17 வசனம், அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஹெபிரேயர் பாஷையில கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலத்துக்கு கொண்டு போனார். சோ அந்த கொல்கதா ஸ்தலத்துல வந்து சிலுவை கொண்டு போறாரு. அங்க மரணம் அடைகிறாங்க. யாரெல்லாம் மரணம் அடைகிறாங்களோ அந்த சிலுவை ஒரு தடவை மரணம் அடைஞ்ச கையோட அந்த சிலுவை வந்து மண்ணில் தோண்டி வச்சிடுவாங்க. மறுபடியும் அதை ரீயூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. போனதுதான். ஸோ சிலுவையில ரீயூஸ் பண்ண மாட்டாங்க, தோண்டி வச்சிடுவாங்க. இது நம்ம வந்து டாக்குமெண்ட்ரியில படிக்கலாம். ஏன்னா ஏசப்பாவோட சேர்ந்து 2 கல்லர்களை வந்து அடக்கப்பட்டிருந்து கான்ஸ்டன்டைன் வந்து அவங்க அம்மாவை அனுப்பி மண்ணில் தான் தோண்டினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த சிலுவையை, எந்த சிலுவை அவரை வந்து பலி வாங்கியதோ அந்த சிலுவையை அவரே செய்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஹெபிரேயர் பாஷையில கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலத்துக்கு கொண்டு போனார். ஸோ இயேசு தமது சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு ஏறி போறாரு. ஸோ இப்படி வந்து அவர் கொல்கதா மலைக்கு அந்த சிலுவை தூக்கிட்டு ஏறி போறாரு. ஏன்னா அந்த சிலுவை தான் இவர் மறிக்கணும் இல்லையா? ஏறி போறாரு. 2022 மணிப்பூர்ல, இந்தியால வந்து மணிப்பூர்ல கிட்ட எனக்கு வந்து சென்னையிலேயே 120 போதகர்கள், பாஸ்டர்கள் தெரியும், கனெக்டடா இருக்கிறோம். ஸோ நார்த் சைட்ல இந்த மணிப்பூர்ல வந்து ஒரு போதகர் வந்து கனெக்டடா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னாக்கா 2 இனத்தார்கள், அதுல வந்து அந்த ஒரு மலை
வாசிகளை வந்து அவங்க தொட மாட்டாங்க. கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லுவோம் இல்லையா பிரதர், அந்த மாதிரி. ஸோ அந்த 2 இனத்தாருக்கும் அன்டச்சபிள் பீப்புள், அவங்க தொட மாட்டாங்க. அதுல வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க, அவங்க ஒதுக்கி வச்சப்பட்ட ஜனங்கள்ல. ஸோ ஒரு சத்திரத்துல ஒரு 50-60 பேர் வந்து இருப்பாங்க, ஃபேமிலியோட இருப்பாங்க. இந்த மேல் ஜாதி உள்ள இந்த உயர்ந்த இனத்தாருங்க போய் என்ன பண்றாங்க, கல்ல அடிச்சு கொள்றாங்க. எல்லாம் அவ்வளோ வந்து ஜீவ பலியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2023 ரஷ்யா உக்ரைன் வார்ல எவ்வளோ அப்பாவி ஜனங்க வந்து இறந்துருக்கிறாங்க. இது அப்புறம் வந்து பஹல்காம்ல காஷ்மீர்ல எத்தனை குடும்பம் எல்லாம் ஜீவ பலி. இந்த மாதிரி இன்னோசென்ட் பீப்புள் எதிர்பார்க்காத ஒரு மரணங்கள் வந்தா அது ஜீவ பலிகள் ஆகுது. அது கணக்கு இறைவன் அப்படித்தான் எடுக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ரோமன்ஸ் 12 அதிகாரத்துல 1 வசனம் ஜீவ பலிகளாக வாழ வேண்டும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துறக்குள்ளோ எப்படியெல்லாம் துல்லியமாக பேசுறாருன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இப்படி வந்து அந்த ஜனங்க வந்து இத்தனை ஜனங்க டெத்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு அன்டச்சபிள் பீப்புள், அந்த அன்டச்சபிள் பீப்புளுக்கு நெட்வொர்க் கட் பண்ணிட்டாங்கோ, மளிகை சாமானோ க்ரோசரி எங்கே போகிற மாதிரி எல்லாமே ஸ்டாப் பண்ணி கல் அடிச்சு கொண்டாங்க. கவர்மெண்ட் சைலண்டாக தான் இருந்தாங்க, எதுவுமே பேசல. ஸோ இதான் உலகம், கடைசி காலகட்டம் இல்லையா. இடியாமின் ஆப்பிரிக்கா தேசத்துல சர்வாதிகாரியாக வாழ்ந்து வந்த உகாண்டா தேசத்துல, ஆப்பிரிக்கால உகாண்டா தேசத்துல இடியாமின் என்ற ஒரு சர்வாதிகாரி, அவர் வாழ்ந்து வந்த நாட்கள்ல வந்து சர்வாதிகாரி தன்னோட எதிரிகளை வந்து கொல்லணும், லைனா கியூவா நிக்க வச்சிடுவாரு. பக்கத்துல ஒரு சகதி இருக்கும், அது பக்கத்துல ஒரு பெரிய குழி தோண்டி வச்சிருப்பாரு. இவர் இப்படி கம்பீரமா சேர்ல உட்காந்து சைன் மட்டும் காமிப்பாரு இவரோட ஆர்மிங்களுக்கு. இப்படி சைன் காமிச்ச உடனே அவங்க கியூல நின்று இருக்கிற அந்த எதிரிகள் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த சகதிக்குள்ள வந்து நிக்கணும். இவர் சைன் காமிச்ச உடனே அவங்க ஷூட் பண்ணுவாங்க. இவரோட ஆர்மிங்க வந்து அந்த எதிரி ஆளுகளை வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ண கையோட அந்த கியூல நின்றுட்டு இருக்கிற முன்னரு வரிசையில இருக்கிற ஒரு நபர் வந்து அந்த சகதியில உளுந்து அந்த ஆளை பணத்தை தோல்ல தூக்கின்னு போய் அடுத்த பக்கத்திலே ஒட்டி பள்ளம், பெரிய பள்ளம், அதுல போட்டு வந்து மறுபடியும் இவன் வந்து நிக்கணும். மறுபடியும் இந்த மனுஷன் சைன் காமிப்பாரு, இவரோட ஆர்மி ஷூட் பண்ணுவாங்க. அவன் கொன்ன ஆன பேருக்கு அவனை வந்து தூக்கிட்டு வரதுக்கு கியூல நின்னுக்கிற எதிரி ஆர்மி வந்து தூக்கிட்டு போய் பள்ளத்துல போடணும். ரொட்டீனா இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சோல்ஜரோட மனநிலைமை எப்படி இருக்கும். இன்னும் சில வினாடி என்னோட உயிர் இப்படித்தான் போகும், என்னோட ரத்தம் இப்படிதான் வந்து தெரிக்கப்படும், நான் இதுதான் என்னோட கடைசி நேரம். ஒரு வினாடி அவன் யோசிச்சிருப்பான், தன்னோட மனைவி யோசிச்சிருப்பாரு, பிள்ளைகளை வந்து நினைச்சு பார்த்திருப்பாங்க, இனி நான் அவர்களை ஒரு நாளும் காண முடியாது, இதுதான் என்னுடைய கடைசி நேரம் என்று சொல்லி புலம்பி அதுதானே அந்த பணத்தை தூக்கின்னு போய் அந்த பள்ளத்துல போட்டு வன்படி வந்து நிக்குவார். யோசிச்சு பாருங்க, சர்வாதிகாரம் இது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரி கொடூரமான உலகம், இது கொடூரமான உலகம். 2022 ஒரு ப்ராப்பர்ட் மூலமா எனக்கு ஒரு கால் வந்தது, ப்ரேயர் ரிக்வெஸ்ட். அவங்க வந்து இந்தோனேஷியால இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஊழியக்காரர். அவங்களுக்கு 2 பசங்க, சன்னு வந்து 22 வயசு, ஹஸ்பண்ட் வந்து பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி மூலமா எனக்கு கால் வந்தது, பையனை வந்து ஜெயில போட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன அலிகேஷன்னா, அவர் வந்து ட்ரக் சப்ளை பண்ணியிருக்கிறாரு, பிளஸ் வந்து கேம்லிங், ஜூது விளையாடி ஜனங்களை ஏமாற்றம் பண்ணி பில்லியன் விஷயங்கள் வந்து சீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியும், நான் பிரிசன் போயிட்டு வந்திருக்கிற ஃபோனே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் காசு பேசும். இறைவன் வந்து அவங்களோட பேரும் அவங்களோட காரியத்தையும் மென்ஷன் பண்ண வேண்டாம், ஆனால் சத்தியத்தை சொல்லுன்னு தெரியப்படுத்தினார். ஸோ அவங்களோட டீட்டெயில் வந்து அனுமதி கொடுக்கல. இப்போ வந்து அதிகாரம் பேசுறதுனால, காசு பேசுறதுனால வீடியோ காலுக்கு அலோவ் பண்ணுறாங்க. வீடியோ கால், ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் ப்ரேயர் பண்ணோம், அதுக்காக தான், மற்ற வளவலா குளக்குளம் நல்லா கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த கால் வந்து எனக்கு கனெக்ட் ஆன உடனே அந்த கால் வந்து அட்டென்ட் பண்ற, ஒரே கூச்சல். என்ன இது கூச்சல் நான் கேட்குறேன். அந்த பாய் நாளைக்கு தூக்கு ஒருத்தர் போட போறாங்களா, அந்த ஆண்டு கூச்சல். யோசிச்சு பாருங்க இல்லையா,
நாளைக்கு மரணம் ஆக போகுது. அந்த கூச்சல். சரி, இவங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா இயேசு ஒரு பாவமும் செய்யலையே. அவர் சின்லெஸ்ஸா வாழ்ந்தாரு. அவர் கொல்கதாவில் ஏறி போறக்குள்ளோ கண்ணீர் விட்டு அழுதுட்டு போறாரு. அந்த கண்ணீர் விட்டு அழுந்து போனது விஷனோட எனக்கு காமிக்கிறார். கண்ணீர் விட்டு அழுது போறார். ஸோ என் மக்களுக்காக என் ஜீவனை கொடுக்க போறேன்னு சொல்றார் இல்லையாம்மா? ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரியப்படுத்துவேன். அள்ளி தூவும் விதைகளை கண்ணீரோட விதைக்கிறேன். அது கொஞ்சமாக இருந்தாலும் பஞ்சத்துல நிலைச்சி நிற்கும். 1, 10, 100, 1000 என்று எண்ணி எண்ணி அறுத்தேன். விளைய செய்த தேவனை எண்ணி எண்ணி துதித்தேன். ஸோ அது கொஞ்சமாக இருந்தாலும் அது நிற்கணும். அதுதான் அவர் விருப்பப்படுறார். ஸோ அவர் கண்ணீர் விட்டு அழுது போறாரு, ஒரு பாவமும் செய்யாம. ஏசாயா 53:6-7 அவர் அடிக்கப்படுகிறதுக்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். வாயை திறக்கல, அளவில்லை. காரணம், அவர் வந்தது அதற்காக தான் இல்லையா? இயேசு சொன்னாரு யோவான் 10:15 படி, நான் என்னுடையவைகளை அறிந்தும், அதாவது என்னுடையவைகளை அறிந்தும்னாக்க என் ஜனங்கள், இவங்க என் ஜனங்கள் தான். அவர் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என் ஜனங்களால நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். எவ்வளோ இதா சொல்லியிருப்பாரு இல்லையா அந்த வார்த்தையை சொல்றக்குள்ளும். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என் மக்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஸோ நம்ம இந்த சிலுவை தரும் திடம் என்ன? நம்மளுக்கு மனதிடம், உள்ளத்தில் ஆழத்துல நமக்கு ஒரு தேவ பலன் நமக்கு வருகிறது, நம்மளே அறியாம வருகிறது இல்லையா? ஸோ அப்போ அந்த வீடியோ கால்ல நான் அந்த பாய் கிட்ட பேசுறக்குள்ளோ முழுசா தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு தெரியப்படுத்துறேன். ஏன்னா அவருக்கு இதர் ஆயுள் தண்டனை இல்லைன்னா தூக்கு, அந்த விஷயத்தான் நடக்க போகுது. ஸோ ஆண்டவர் எனக்கு சிலுவை பத்தின உபதேசத்தை நீ பேசுன்னு தெரியப்படுத்தினால, ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுனால தான் அந்த கேஸ் எடுத்து ஏசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது அவர்கிட்ட நான் சிலுவையின் பத்தின உபதேசத்தை ப்ரீச் பண்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவை தொங்கிய பொழுது அருகில் இருந்த கள்ளன் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடைய குறைகளை மன்னித்தார். அதாவது ஏசப்பா அவனுடைய குறைகளை மன்னித்து, இன்றைக்கு நீர் என்னோட கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று சொன்னார். ஸோ இந்த உபதேசத்தை அந்த பாய்க்கு நான் என்னை பிரசங்க பண்ணுன்னு சொன்னார். ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்தின ஒரு மாற்றங்கள் அவருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நான் விவரித்தேன். கண்ணீர் விட்டு அந்த பாய் ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதான். தான் செய்த பாவங்களுக்கு எல்லாத்துமே அவன் அழுது அறிக்கை பண்ணார். ஸோ ஒரு சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம் அவருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. லைட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்கிவ்னஸ் கிடைச்ச பிறகு உள்ளத்தின் ஆழத்துல நமக்கே தெரியாத ஒரு மன திடம் வந்துடுமா, அதுதான் தேவ பலன். தேவ பலன் அதுக்குள்ள வந்துட்ட பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சிஸ்டர், எனக்கு ஆயுள் தண்டனை இல்லை, இன்னைக்கு தூக்கு தண்டனை போட்டாலையும் நான் ஐம் ரெடி. மரணத்துக்கு முன்னாடியே அவருக்கு இந்த தேவ பலத்தை கொடுத்துட்டார் இறைவன். இதுதான் தேவ பலம். ஹல்லேலூயா. சிலுவையில கல்லனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் எல்லோருக்கும் கொடுப்பார், எல்லோருக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பலன் மரணம் பயம் பிடிக்கும் அந்த நேரத்தில் வர செய்யும். மரண நேரம், இப்ப நம்மளுக்கு மரணம் வரல இல்லையா, அதனால நம்மளுக்கு தெரியல மரணம்னா என்னன்றது. அந்த மரண பயம் வர நேரத்துல ஆட்டோமேட்டிக்லி தேவ பலன் வர ஆரம்பிக்கும். அப்படி வந்தது தான் ஜெகன் சிஸ்டர். அவங்க இவ்வளோ ஆரோக்கியமா இருக்குது. எப்போ என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாதுங்க. நிற்கும், மரணம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். அது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஷீ கேன் பிரீத். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 90 நாள் தான். ஷி ஹாஸ் டு டிசைட். அதுலயே 1 மாசம் எடுத்துக்கினாங்க அப்படி இப்படி ஒத்து வரத்துக்கு. நடுவில் 2வது மாசத்துல தான் ஞானஸ்தானம் வராங்க, 3வது மாசம் தான் சர்ஜரிக்கு போனாங்க. கொஞ்சம் ஒரு 4 மாசம் 5 மாசம் யோசிச்சுருந்தா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்.
ஸோ மரண நேரம் வரும் பொழுது நம்மளே அறியாம ஒரு தேவ பலன் நமக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கெல்லாம் இன்னும் நான் சொல்ல போனா நீங்கெல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி கொடுத்து ஒரு வழிகாட்டியா நிக்க வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு வழியில ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஸோ நீங்க கமிட் பண்ண மாதிரி வாழ்நாள் முழுக்கும் அந்த தேவனுக்கு உண்மையா இருங்க. அந்த தேவன் எப்படி உங்களை NJPH மினிஸ்ட்ரி மூலமா தெரிந்து கொண்டாரோ அந்த ஊழியத்துக்கு உண்மையா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஆழத்தில் வரும் தேவ பலன் சிலுவை பத்தின உபதேசம் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அது உள்ளத்தை மனசை மாத்துகிறது. நிரந்தரமான வெற்றி நம்மளுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு முன்னாடியே அது கொடுத்து விடும். உங்களுக்கு ஒரு ஜெபம் முடிஞ்ச கையோட ஹவ் யூ ஃபெல்ட், ஒரு துளி கூட பயம் இல்லைல்ல, வரல இல்லை, அதுதான் தேவ பலன். தைரியமா தான் உள்ள போயிட்டு வந்த பேட்டில் ஃபீல்ட்ல போயிட்டு வின் பண்ணி ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ சிலுவை அண்டை வரும் பொழுது பாவங்களுக்காக மன்றாடும் நேரத்துல 2 காரியங்கள் நம்மளுக்கு தருகிறது. இந்த தேவ பலன் 2 காரியத்தை தருகிறது. முதலாவது காரியம் சிலுவை, 2வது காரியம் அவர் சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. ரோமன்ஸ் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கலாத்தியன் 5ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம், கிறிஸ்துவனுடையவர் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கலாத்தியன் 6:14 நாமோ நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்றேன். மரணம் நேரத்தில் பயம் நம்மளை பிடிக்கும் பொழுது ஒரு தேவ பலன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளே தேடி வந்துடுமா? பயப்படவே வேண்டாம். உங்க பார்வையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. வழி இருக்கு, உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனா தெரியப்படுத்துமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலுவை பத்தின உபதேசம் நமக்கு வருவது உண்மைதான். நம்மளுக்கு அந்த சிலுவை பத்தின உபதேசம் வரக்குள்ள கல்வாரி சிலுவையின் காட்சி தாமா வரும். அவங்களோட டெஸ்டிமனில அவங்க ஏசப்பா அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. ஒரு அழகா அவங்க டெஸ்டிமனி பேசியிருப்பாங்க, நம்மளோட சேனல்ல இருக்கு. பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸு, ரெட் கலர் ஷால் போட்டு, அவரு நல்லா முடியெல்லாம் லாங் ஹேரு, தாடியெல்லாம் வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. இவங்களே அறியாம முழங்கால் போட்டு அவங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரேயர் முடிஞ்ச பிறகு அவங்கள கான்சியஸ் கொண்டு வரணும். பல நேரமான பிறகு தான் அவங்களுக்கு நினைவு வந்துச்சு, கான்சியஸ்ல வந்தாங்க. அறிக்கை பண்றது மூலமாக நம்மளோட எல்லா விஷயங்கள் மன்னிக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ ஆனாலும் இந்த உலகத்துல வாழ வேண்டுமே, அப்பொழுது ஒரு உயர்ந்த அனுபவத்தை நம்மையே அறியாம நம்ம பெற்றுக்கொள்வது. நான் அந்த உயர்ந்த அனுபவத்தை நான் ரிசீவ் பண்ணிட்டேன். சிலுவை பத்தின உபதேசத்துல நான் ரிசீவ் பண்ணேன். அதுதான் இந்த வசனங்களும் சொல்கிறது. சிலுவை அண்டை சென்று தேவனே என் பாவங்களை மன்னித்தருளும் என்று நம்ம கெஞ்சும் பொழுது பாவத்தை மாத்துகிறார், பாவ சிந்தனையை மாத்துகிறார். ஒரு நல்ல கிறிஸ்துவின் சிந்தனையை தூண்டி விடுகிறார். கெட்ட காரியங்கள் செய்ய நம்ம தூண்டு விடுகிற பழைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறார் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. நம்மளுடைய ஆசை இச்சைகள் அங்கே அறையப்படுகிறது. உலகமும் அதில் ஆசை இச்சைகளும் அதில் அறியப்படுகிறது அப்படின்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ சிஸ்டர் ஜெனட்டுக்கு நான் ஷேர் பண்ணது என்னோட டெஸ்டிமனி தான். அதில் தான் அவங்களுக்கு அந்த தேவ பலன் வர ஆரம்பிச்சு. அவ்வளோ பெரிய கட்டியே எடுத்து சிஸ்டர் இங்கே நல்லா இருக்கிறாங்க ரெவரண்ட் டாக்டர், என்னால் வயிற்றில் உள்ள கட்டியை கிளியர் பண்ண முடியாதா? அதுதான் தேவ பலன். அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி, அவங்கள்ட்ட பேசி, அவங்களுக்கு இருக்கிற ரியாலிட்டியை தெரியப்படுத்தி, அதிக போராட்டத்தின் மத்தியிலையும் இந்த காரியத்தை வெற்றியோட ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. போராட்டம் வருது, சண்டைகள் வந்து, சச்சரவர்கள் வந்து,
பாம்பு சொன்னாங்க, டிஎன்டி பாம்பு, ஆட்டோ பாம்பு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. ஐயோ பாம்பு வெடிக்குது, எனக்கு எல்லாம் வந்தது, அவங்க எக்கெட்டு போயிட்டோன்னு நான் நினைச்சு தனியா என்னோட லைஃப் பார்ட்னர் ஓடி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவங்க இங்க இருந்திருக்க மாட்டாங்க. இல்லையா அங்கிள்? கரெக்ட் தானே? ஸோ அந்த தேவ பலத்தை நம்மளுக்கு வந்து சிலுவை பத்தின உபதேசம் தான் கொடுக்குது. அதுக்கு தேவை அடுத்தவங்களோட சாட்சிகள். அந்த சாட்சிகள் பார்க்கறதுக்குள்ள நம்மளுக்கு இன்னும் அதிகமாக பலப்படுத்துகிறது. சிலுவை பத்தின உபதேசம் நம்மளுக்கு தேவ பலத்தை தருகிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஒரு பிரதர் வந்து 2023 தெஃப்ட், கொள்ளை திருட்டுத்தனம், ஜுவல்லரியோ பணமோ போயிட்டு ராத்திரி போய் கொள்ளை அடிப்பாங்க. கொள்ளை அடிச்சுட்டு அவங்க ஒய்ஃப் கொடுப்பாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. நைட் வந்த பிறகு அவர் மிட் நைட்ல ஏதோ வருவாரு, வந்த கையோடு நல்லா வந்து ஆல்கஹால் குடிப்பாரு, குடிச்சிட்டு தூங்கிடுவாரு. ஸோ அவருக்கு அதுதான் உலகம். அவங்க மதர் வந்து எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புனாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜில் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மதர் வந்து எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க. அப்புறம் அவங்க மகன்கிட்ட எப்படியாவது நீங்கள் பேச வைங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துன்னு அவங்க வந்து பேசவும் வைக்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்து அவருக்கு தெரியப்படுத்தினேன். ஏன் இப்படி பண்ண, சில விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் நடந்தக்குள்ளோ அவர் சில விஷயங்கள் வந்து நான் தெரியப்படுத்துறதுக்குள்ளோ அவருக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ இப்போ எனக்கு இது சமாதானம் இல்லை, நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதி கிடைக்குமா? நிச்சயமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பிரதர், நீங்க இழந்து போன சமாதானம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியப்படுத்தி அவருக்கு வந்து ஆயத்தப்படுத்தி என்னோட வீடியோ பார்க்க வச்சு டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கு நீங்க வாங்க, நீங்க இழந்து போன நிம்மதியை உங்களுக்கு தேவன் கொடுப்பாரு. ஏன்னா அடுத்த கட்டம் போலீஸ்ல மாட்டினா ரிலீஸ் ஆகவே முடியாது. பல முறை போயிட்டு வந்த கேஸ் அது ஜெயிலுக்கு. ஸோ அடுத்த முறை வந்து லைஃப் டைம் விடவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்கள தான் அவங்க மதர் தான் எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புனாங்க. ஸோ அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணாரு. தேவனுடைய வல்லமை அந்த இருதயத்துக்குள்ள பாய்ந்து ஒரு குழந்தை போல அழ ஆரம்பித்தார். அவர் வந்து ஒரு குழந்தை போல அழ ஆரம்பித்தார். இயேசு சிந்தின ரத்தத்தை நான் வந்து தெரியப்படுத்தின ஒரு தெய்வீக சமாதானம் அவருக்குள்ள வந்தது. ஆஃப்டர் டெலிவரன்ஸ் ஜபம் ஆன பிறகு வீட்டுக்கு போய் நல்லா தூங்குறாரு. அடுத்த நாள் மனைவி வந்து, ஏன் நீ கொள்ளை அடிக்க போலியா, எனக்கு பணம் வேணும்னு கேட்டு சண்டை. அங்க சண்டைமா அப்படி ஒரு சண்டை நடக்கிறக்குள்ளோ அவர் வந்து சொல்றாரு, நான் பழைய மனுஷன் கிடையாது, நான் புது மனுஷன் ஆயிட்டேன், நீ என்னை விட்டுட்டு போனாலே பரவாயில்ல, நான் இன்னைக்கு செத்தாலே நான் மோட்சத்துக்கு போவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அதுதான் தேவ பலன். நம்பிக்கை வந்துடுச்சு. எனக்கு வந்து பாவ மன்னிப்புக்குண்டான மீட்பு கிடைச்சிருச்சு. அவர் எவ்வளவு கொள்ளை அடிச்சா இருந்தாலையும் எத்தனை ஜனங்க ஊர் ஜனங்க வயிற்றுச்சல் கொட்டிருப்பாங்க. ஐயோ நம்ம வீட்டுல திடீர்னு ஒரு பொருள் போயிடுச்சுன்னா எவ்வளவு வயிறு எறிகிறோம் நம்ம. அப்ப எத்தனை வீட்டு கொள்ளை அடிச்சு அவர் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ அப்படி வந்து இருக்கிறக்குள்ள பாவ மன்னிப்புக்குண்டான மீட்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் இனி பழைய மனுஷன் கிடையாது, நான் புது மனுஷன் ஆயிட்டேன், நீ போறேன்னா நீ தாராளமா போன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இவங்களோட சாட்சி நம்மளோட NJPH சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு ஒரு 3-4 மாசம் கழிச்சு அந்த மனைவியோட குடும்பம் வந்து போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சன்னு பிறந்து இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பிரதர் வந்து ஒரு லாரி டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். குடும்பத்தை வாழ வைக்கிற தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட தங்கச்சி பத்தி நான் வந்து சொல்லி இருப்பேன். 4 வருஷத்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை லங் கேன்சர்ல இறந்துட்டாருன்னு. இன்னொரு தங்கச்சி ஜேபியில இருக்கு. அப்ப எனக்கு கிருபாதார வரங்கள் இல்லை. இன்னொரு தங்கச்சி ஜேபியில இருக்கு. அந்த தங்கச்சி புருஷன் எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அவரே அனுப்பி விடுறாரு. சிஸ்டர், எனக்கு வந்து வேலைக்கு வேணும் தான் வந்து சொன்னது ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஆனா இந்த விஷயம் நடந்த கையோட அவர் அனுப்பின விஷயம் அப்படி அழுகுறாரு. சிஸ்டர், எப்படியாச்சும் என்னை வந்து காப்பாத்திட்டுங்க, எனக்கு குடல் கேன்சர் 2 முறை சிங்கப்பூர்ல டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்ல வந்துடுச்சு, என்னை காப்பாத்திட்டுங்கன்னு அழுதாரு. என்னோட மனைவி, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, ரொம்ப சின்ன குழந்தை, நான் அவங்கள பார்க்கணும் சிஸ்டர், நான் அவங்கள பார்த்துக்கணும், நான் உயிரோட இருந்தா போதும், எனக்கு சிங்கப்பூர்லலாம் வேலை வேண்டாம், இந்த இடத்துல ஒரு சின்ன வேலை இருந்தால் நான் போய்க்குவேன். உயிர் பயம் வந்துடுங்க, லங் கேன்சர்னா உயிர் பயம். அப்படி அழ ஆரம்பிச்சார். அந்த கேஸ் எடுத்து ஜெபம் பண்ண பிறகு
அவருக்கு வந்து கொடுத்தது ஹோலி வாட்டர் தான். 1 யோவான் 5:8. ஸோ இது மூலமாக ஹோலி வாட்டர் வந்து கொடுத்து அது கிரியேட் செஞ்சிச்சு. அவருக்கு மலேசியாலே வந்து டெஸ்ட் எடுக்க வச்சு அது நில்லுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கப்பூரில் போய் டெஸ்ட் எடுக்கிறார். 4வது முறை நில்லுன்னு வருது, கேன்சர் கிடையாது, டிவைன் ஹீல் ஆயிடுச்சு, இப்போ நல்லா இருக்கிறாங்க. அவங்க ரீசெண்டாக ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பி விட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்டும் கல்யாணம் ஆகி 4 வருஷத்தில் அவங்களுக்கு நடந்த விஷயம் இது, லங் கேன்சர் வந்துடுச்சுன்னு. இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் அவங்களோட திருமண வாழ்க்கை. அவங்க வந்து இப்போ 2 பிள்ளைகளோட வச்சு ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து வைத்து இருக்கிறாரு. ஸோ அந்த குடும்பத்தை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சகோதரி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ஜேபிஹெச் ஊழியம் சோசியல் மீடியாவில் குடும்பங்களை வாழ வைக்கிற ஊழியம்ங்க. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த தேவனை மகிமைப்படுத்துங்கன்றது தான் தேவனோட விருப்பமாக இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ நான் குடிச்சிருக்கிறேன்னு எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா, நான் போதையில இருந்தேன்னு, நான் ஜூது விளையாடினேன்னு. ஸோ அந்த எண்ணமே வேண்டாம். நான் விபச்சார வேசித்தனம் பண்ணேன்னு, நான் வந்து பொய் சொல்லி இருக்கிறேன்னு, நான் ரகசிய பாவங்கள் செஞ்சிருக்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரி பரிசுத்தவான்களை தலைக்குறவாக நான் வந்து நேருக்கு நேராக தூஷணமா பேசியிருக்கிறேன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமலே அறியாமலே செஞ்சிருக்கலாம். ஆனா ஏசப்பா தெரியப்படுத்துறாரு, பயமே பட வேண்டாம், உங்களை ரட்சிப்பதுக்கு மட்டும்தான் அவர் வந்து இங்க வந்திருக்கிறாரு. ரட்சிப்புக்கென்றே உங்களை அவரை வந்து நியமித்து வைத்திருக்கிறாங்க. ரட்சிப்புக்கென்றே பிதா அவரை நியமித்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களே அறியாமல் பழைய பாவ மனுஷன் சிலுவையில அறைந்து வைத்திருக்கிறாரு. சிலுவையண்டே வந்து மன்னிப்பு, பாவ அறிக்கை மன்னிப்பு கேட்டுட்டா மொத்தமா அவர் வந்து மன்னிச்சிடுறேன்னு சொல்றாரு. மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப நம்மளே அறியாம ஒரு தேவ பலன் நமக்குள்ள வந்துடும். நம்மளே அறியாம ஒரு தேவ பலன் வந்துடும். ஸோ இந்த உலகத்துல பாவத்துக்கு மரித்தவர்களாக நம்மை காப்பாத்துகிறார். அவர் வந்து காப்பாத்துறாரு. ஸோ இந்த விஷயம் நான் வந்து ஒரு மெசேஜ்ல பேசியிருப்பேன், சேவியர் சோல்ஸ்ன்னு. அந்த மெசேஜ்ல நீங்க டீட்டெயிலா போய் பார்த்துக்கங்க, ஒவ்வொருத்தரோட ஆத்மாவை எப்படி காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் நான் வந்து டீட்டெயிலா பேசியிருப்பேன். ஸோ அதை நீங்க போய் பாருங்க. அடுத்தது வந்து சிலுவை, முதல்ல சிலுவை, அடுத்தது வந்து சிலுவையில அவர் சிந்தின ரத்தம். அந்த ரத்தம் நமக்கு தேவ பலத்தை கொடுக்கும். கொலோசியன் 1:20 சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. ஸோ அந்த ரத்தம், சிலுவையில் சிந்தின ரத்தம் இவ்வளோ காரியங்கள் பண்ணுது. இது மூலமா தான் தேவ பலன் வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜான் 19:34 ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினால அவருடைய விழாவில் குத்தினான், உங்களை உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இயேசுவின் கடைசி நேரம், அந்த கடைசி நேரத்துல ஒரு சோல்ஜர் வந்து இயேசு இறந்து விட்டாரோ என்று பார்க்க மார்பில் குத்தினான். ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வெளியில புறப்பட்டு வந்தது. சோ இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த ரத்தம் தான் நமக்கு தேவ பலனை தருகிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த ரத்தம் தேவ பலத்தை தருகிறதா. ஹல்லேலூயா. ஹெபிரேயர்கள் நிறுவனம் 12:4 பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. We have to overcome, fight for your freedom. நம்ம ஜபம் தான் பண்ண முடியும். நீங்க தான் அதுல மேற்கொள்ளும் வல்லமை தாங்கன்னு வெளியில வரணும். நம்ம தான் வெளியில வரணும். பாவங்களுக்கு ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்க இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாக நம்ம போராட வேண்டிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். கொடியவர்கள் கையில நம்ம சிக்கி தவிக்கும் சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும்.
ஸோ அப்படி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் போய் பேசுறது, திருட்டுத்தனம் பண்றது, வேசித்தனம் பண்றது, இச்சையில விழுறது, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம அதை மேற்கொள்ளும் வல்லமை தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டு வெளியில வந்துடணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்டோட அம்மா மாமியார். இந்த மாமியார் தன்னோட மருமகளை முழு இருதத்தோட வெறுத்த ஒரு மாமியார். தினமும் அவங்கள ரூம்ல அடைத்து சாப்பாடு போட மாட்டாங்க. கணவரும் அதுக்கு உடந்தையாக இருந்தாரு. தினமும் மார்னிங்கு ஒரு ஆணி எடுத்து அவங்க கையை குத்தி ரத்தம் வருதா என்று பார்ப்பாங்களாம். ரத்தம் வருதான்னு பார்ப்பாங்களா. ரத்தம் வரும். தன் மகனை பார்த்து இந்த மாமியார் சொல்லுவாங்களா, இவ்வளோ பட்டினி போட்டும் இன்னும் ரத்தம் வரத்தான் செய்கிறது, அப்போ இன்னும் பட்டினி போடுவோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள என்ன கொடூரமான ஒரு வாழ்க்கை எண்ணம் அது. கடைசியாக அந்த பெண்ணை அந்த பெண்ணையும் அந்த பெண்ணோட சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸார்கள் மீட்டெடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டர்கள் கேட்டாங்களா, அவங்கள கேட்டாங்களா, எப்படி இந்த வேதனையை நீங்க சகித்து கொண்டீங்க? மனதிலும் வேதனை, சரீரத்திலும் வேதனை, எப்படி இதெல்லாம் நீங்க தாங்குனீங்கன்னு கேட்கறக்குள்ளோ அந்த பெண் சொன்ன வார்த்தை, சார், சிலுவையில் தொங்கி சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவரே கிட்ட நான் ஜெபம் செய்த சார், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். ஏதாவது ஒரு விதத்தில் என்னை காப்பாத்துவாரு, என்னை மீட்டெடுப்பாருன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோட ஜெபம் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு தெரியப்படுத்தினாங்களாம். ஒரு சின்ன குண்டூசி நம்ம கையில குத்திட்டா எவ்வளோ வலிச்சு துடிச்சு போயிடுவோம். எவ்ரிடே ஆணியில குத்தி பட்டினி போட்டாலும் ஒரு வார்த்தை கூட அந்த பெண், அந்த மருமகள் அவங்களோட மாமியார் குறித்தும் அவங்களோட ஹஸ்பண்ட் குறித்தும் ஒரு வார்த்தையும் அகேன்ஸ்டா பேசவே இல்லையா. அதுதான் தேவபலன். தேவபலன் எப்படியாச்சும் என்னை காப்பாத்திடுவாருன்ற ஒரு நம்பிக்கை. தேவபலன் உள்ளத்தின் ஆழத்துல நமக்கு ஒரு தேவபலனை தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. அதிசயமாய் ரோமன்ஸ் 12:11. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியில அனலாய் இருங்கள். தினமும் ப்ரே பண்ணுவாங்க அவங்க, தினமும் ப்ரே பண்ணும். அதானம்மா கரெக்டா? அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. இப்போ என்னோட விஷயத்த கேட்டனா சில சமயங்கள்ல ரத்தம் சிந்த வேண்டியதும் இருக்கிறது. என்னோட 3 பிள்ளைகள், என்னோட மகள் ஷர்லி ஆகட்டும், டோலி ரூபி ஆகட்டும், இவங்க எல்லாம் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. ஸோ என்னோட சாட்சியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே ரத்தம் சிந்தி இருக்கிறோம். இதுல மன அழுத்தம் ஜூலை 2019 3ஆம் தேதி தான் சர்ஜரி. ஆனா ஜூன் மாசம், அதுக்கு முந்தின மாசம் ஒரு வாரம் இருக்கு, ஜூலை மாசம் தொடங்க இருக்கு. ஜூன் மாசம் எண்டில் என்னை நானே முடிச்சு கொள்ளலான்னு சூசைடு வரைக்கும் நான் போயிட்டேன். போய் தற்கொலை பண்ணணும், கீழே குதிச்சிடணும், உழுணும். அந்த நேரத்துல தேவ ஆவியானவர் எனக்கு சிலுவை பத்தின உபதேசம் சொல்லித்தான் பலப்படுத்தினார். சிலுவை பத்தி உபதேசத்தை சொன்னாரு. ஏசாயா 53 நோட் பண்ணிக்கங்க, போட வேண்டாமா, நோட் பண்ணிக்கிட்டோம். ஏசாயா 53 4ஆம் வசனப்படி எனக்கு சிலுவையை காமிக்கிறாரு. சிலுவையில் தொங்கின சிலுவை நாதனை காமிச்சாரு. அந்த சிலுவையை தூக்கிட்டு போற இயேசுவை காமிச்சாரு. முள்முடியை காமிச்சாரு. உன்னுடைய பாடுகள் துக்கங்கள் அவர் சுமந்தாருன்னு எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. மத்தேயு 8:17 படி உன்னுடைய நோய்களையும் பலகீனங்களையும் அவர் சுமந்தாருன்னு எனக்கு தெரியப்படுத்தினாரு. கலாத்தியன் 3:13 படி உன்னுடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டாருன்னு தெரியப்படுத்தினாரு. 1 கொரிந்தியர் 1:23 படி சிலுவையில் தொங்கின சிலுவை நாதன அந்த காட்சியை தத்ரூபமா என் கண்ணில் காமிச்சார். அவர் விழாவில குத்தின அந்த ஈட்டியில குத்தின அந்த கடைசி துளி ரத்தம் என்னோட இருதத்தை கழுவியது. ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 2:9 படி என்னோட மரணத்தை அவர் ருசி பார்த்தாரு. 3 யோவான் 1:2 படி
எனக்கு தெரியப்பட்டனர், நீ வாழணும், நலமாக சுகமாக வாழணும். இந்த சிலுவை பத்தின உபதேசம் தான் என்னை இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமன்ஸ் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜபத்தில உறுதியாயிருங்கள், பரிசுத்தவான்கள் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இந்த வார்த்தை 13ஆம் வசனத்துல எழுதி இருக்கிறது சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னாக்கா போய் காசை வாங்கிட்டு வர்றது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதானே இருக்கு பரிசுத்தவான்கள் என்ன எழுதியிருக்கு, கரெக்டா? சோ குறைவில் அவங்க பரிசுத்தவான்களா நம்ம பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு மூலமா உதவி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கலாம். ஏதாவது வீட்டில் எனக்கு தேவைப்படுறது விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பைப்பு சிங்க் ஆகட்டும், ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு தேவையான பொருட்கள் வேணுன்றதாகட்டும், போக முடியாது, ஏதோ ஒரு விஷயத்துல அந்த மாதிரி உதவிகளை செய்யணும் தேவன் தெரியப்படுத்துற. காசெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அவர் காசு பத்தி இதுல பேசவே இல்லை. அதை தப்பா புரிஞ்சுக்கின்னு நிறைய பேர் காசுக்காக ஊழியம் செய்யறாங்க. போய் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டுமே அன்றி சபிக்காதிருங்கள். ஒரு தடவை அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஜெபம் நாங்க செஞ்சுட்டோம்னாக்கா அதை ரிட்டர்ன் நாங்க வாங்க மாட்டோம். அந்த ஆசீர்வாதம் கண்டினியூஸா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கணும்னு ஜெபம் கண்டினியூஸா ஆயிட்டே இருக்கும். பதினைந்தாம் வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே நீங்களும் அழுவுங்கள். இதுதான் எனக்கு தேவன் கத்து கொடுத்திருக்கிறார். 16ஆம் வசனம், அவர் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தனை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களை இணங்குங்கள். உங்களையோ புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், யோக்கியமானதை செய்யுங்கள், யாருக்கும் தீமை செய்யாதிருங்கள். நல்லா இருக்குல்ல உபதேசம்? இதுதான் சிலுவை பத்தின உபதேசம். ஹல்லேலூயா. மனிதன் நினைக்கிறது ஒண்ணு, நம்மளோட வாழ்க்கை நிலைக்கும் என்று நினைப்பான் மனிதன். ஆனா இறைவன் நினைப்பது என்னன்னாக்கா பாவம் மனிதன் என்று நினைப்பார். இல்லையா? புரியுதா? இந்த NJPH ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை இறைவன் கட்டி இருக்கிறார். ஒரு குருவி கூண்ட போல கட்டி வச்சிருக்கிறார். அந்த கூண்டை ஒரு நாளும் சாத்தான் கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் கலைக்க விடக்கூடாது. யூனிட்டி, ஐக்கியத்தோடு இருக்கணும். ஏன்னா இது இறைவன் கட்டி இருக்கிற கூண்டு. இந்த குடும்பத்துல எப்போதும் அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெகட்டிவா நினைக்காதீங்க. நெகட்டிவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் கட்டி இருக்கிற இந்த கூட்டு, குருவி கூடு, இது ஒரு வீடு. ஏசப்பாக்கு அவர் கடைசி நேரத்துல விரோதிகள் எல்லாம் அவரை பொய் சாட்சி கொடுத்தாங்க. ஏசப்பாவை மார்க் 14:56 அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் கொடுத்தாலையும் எதுவுமே அந்த பொய் சாட்சிகள் ஒவ்வவில்லை, அக்ரி ஆகல. என்ன அந்த மாதிரி பொய் சாட்சிகள் கொடுத்தாங்க ஏசப்பாக்கு அந்த காலகட்டத்தில்? ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை என் பிதா இது சொன்னார், என் பிதா இது சொன்னார். அந்த வார்த்தை அவங்க மறத்தளிச்சாங்க, ஏத்துக்கல, ஒவ்வவில்லை. ஒவ்வொரு தடவை இந்த இடத்துல சொல்றக்குள்ளோ தேவ ஆவியானவர் சொன்னார், தேவ ஆவியானவர் சொன்னார்னு தான் பிரசங்கம் பண்றேன். அப்போ அந்த டைம்ல ஏசப்பா ஒரு குற்றவாளியாக நிறுத்தினாங்க.
இந்த டைம்ல எப்படி நிறுத்த போறீங்கன்னு தெரியல. ஆனா எந்த இடத்துல நம்ம இருந்தாலையும் நம்ம அந்த இடத்துக்கு உண்மையா இருப்போம், அந்த இறைவனுக்கு உண்மையா இருப்போம். NJPH ஊழியம் நிச்சயமா சோசியல் மீடியாவில் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம். இது எல்லாரும் இந்த இடத்துல யார் வேணும்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, உங்களுக்கு சாட்சிகள் ஷேர் பண்ணி, வீடியோஸ் லிங்க் ஷேர் பண்ணி யார் வேணும்னா இருந்திருக்கலாம். ஆனா இண்டிவிஜுவலா உங்களோட மனசாட்சிக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் என்னோட டெஸ்டிமனி வீடியோ பார்த்து என்னோட ஜபத்துல கனெக்ட் ஆன பிறகு தானே உங்களுக்கு அழைப்பு வந்தது. சொல்லுமா, எல்லாருக்கும் அப்படித்தானே வந்தது? சோசியல் மீடியால வீடியோ பார்த்து தானே எல்லாரும் வந்திருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு இயேசுவை காமிக்கிறேன். அதே மாதிரி தான் NJPH பிள்ளைகளுக்கு இயேசுவை காமிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியை வச்சிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருக்கிற செல்வராஜ் அண்ணன் கபாலி 4 வருஷமா ஆயிடுச்சு இங்க திறந்து இல்லமா. எத்தனை முறை அவர் சொல்லி இருக்கிறாரோ எனக்கு தெரியாது. அவரோட மனசாட்சிக்கு தெரியும். இந்த இடம் ஒரு சபையாக மாறினா நல்லா இருக்குமேன்னு எண்ணிய நாட்கள் அதிகம். எல்லாரையும் ஆண்டவர் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி இருக்கிறார். எல்லாருமே இந்த இடம் NJPH ஆலயமாக இருக்கணும்னு பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறைவன் எனக்கு சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்தை கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. இப்ப ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே சேர்ந்து இருக்கு, இந்த கூட்டம் சேர்ந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சகோதரி சுலோஷனா JBல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. காலையில் எத்தனை மணிக்குமா வீடு விட்ட? 4:30 விடிய காலில் அவங்க JBல இருந்து வீடு விட்டுருக்குறாங்க. அவங்க இங்க சாட்சி என்ன சொன்னாங்க? செல்வராஜ் அண்ணன் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, ரெவரண்ட் டாக்டர் இந்த இடத்துல ரெண்டல் கொடுத்து இருக்கிறாங்கோ, அதனால தான் இங்க வந்தேன்னு சொன்னாங்களா? இல்ல ரெவரண்ட் டாக்டர் ஜபம் பண்ணி இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொன்னாங்களா? சொல்லுமா, இல்லையா? சோ எந்த காரியத்துக்கு இறைவன் பயன்படுத்துறாரோ அதுலயே நம்ம நின்னுக்கணும். 2 கொரிந்தியர் 1:20 படி எங்களுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் அவருக்கு தான் விளங்கும். மகிமை அவருக்கு தான் நம்ம செலுத்தணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிஸ்டர் எலிசபெத் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க அதிகமா கேட்கறது அம்மா எப்போ உங்க மெசேஜ் இருக்கு சொல்லுங்க, நான் அப்போ வரேன். அவங்க கேட்கறது அப்படித்தான், ஏன்னா கிராப்ல வரணுமே. அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன் என்னோட மெசேஜ் கேட்குறேன்? நிறைய பெண்கள் நிறைய வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மாவோட மெசேஜ்ல எங்களுக்கு முழு பிளெஸிங் கிடைக்குது. அவங்க தனிப்பட்ட முறையில் இப்போ அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அந்த மாதிரி அம்மாவோட மெசேஜ். ஏன்னா இந்த இடத்துல NJPHல நிறைய ட்ரெயினர்ஸ் நான் வச்சிருக்கிற வார்த்தைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஆண்டவரோட வார்த்தை தான். ஆனாலும் கூட்டம் குறைவா இருக்கு. ஆனா என்னோட மெசேஜ்ல ரொம்ப இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் தான் என்ன? அப்போ அவங்களோட தனிப்பட்ட முறையில அவங்களோட அனுபவத்துல அவங்களோட பசங்களுக்கு என்ன நடந்தது, அவங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன நடந்தது, அவங்க வாயாலே நம்ம கேட்கலாம். ஒரு மைக்க கொடுங்க அவங்க கையில. இங்க வாமா. எதனால அம்மாவோட மெசேஜ் இருந்தா நான் வருவேன், மத்தவங்க இருந்தா வேண்டாம்? உங்களுக்கு அப்படி என்ன நடந்திருக்கு? அதே ஆண்டவரோட வார்த்தை தானே மத்தவங்கள பேசுறாங்க. ஏன் நீங்க இந்த நான் அம்மா இருக்கட்டும் அப்பட்டும் நான் வரேன்னு தெரியப்படுத்தி உங்க வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது, என்ன செய்தார் ஆண்டவர்? அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பேசுற வேலையிலையும் ஏசப்பா இந்த வார்த்தையை பேசுறாரு, ஆவியாளர் இந்த வார்த்தையை பேசுறாரு. ஏன்னா ஆரம்பத்துல அந்த சேர்ச்சுக்கு போறப்ப வெறும் இந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவாரு. ஆனா இங்க ஆவியானவர் பேசுறாரு, ஆவியானவர் உணர்த்துறாரு, ஆவியானவர் டைரக்டா அந்த வார்த்தைகளை பேசுறாரு. நம்ம அதை வச்சு செபிக்க எங்களோட வாழ்க்கை உண்மையில எவ்வளவு மாற்றங்களை நான் பார்த்திருக்கேன். நான் எத்தனையோ 18 வருஷம் ஒரு சேர்ச்சுக்கு போனேன். ஆனா இங்க எத்தனை மாசம், ஒரு 6-7 மாசம் தான் இருக்கும். ஆனா நிறைய மாற்றத்தை பார்த்திருக்கேன். பிள்ளைங்களோட வாழ்க்கையில, கணவரோட வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றம்.
அந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் என்னோட வார்த்தைகள் ஒழியாதுன்னு சொல்லி அப்ப அவங்க வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, அப்பா இந்த படி நடத்துங்க ஆண்டவரேன்னு அம்மா சொல்ற ஒவ்வொரு அந்த வார்த்தையை வச்சு நம்ம வாசித்து ஜெபிக்கிற வேலை அற்புதங்கள் அதிசயங்கள் தானா நடக்குது. என்னாலேயே நம்ப முடியல. நான் போய் இப்பதான் ஒரு 4-6 மாசம் வேலை செய்யற மத்தியில எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்களோ தெரியல, நான் போய் ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல பாக்குறேன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். என்னாலேயே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்தை நான் பாக்குறேன். கர்த்தருக்கு தான் நன்றி. என்னோட கண்ணீரை கண்டாரு, என் ஜெபத்தை கேட்டாரு, இந்த சூழ்நிலையை அப்படியே மாத்தி போட்டாரு. எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. எப்பா நீங்க மாத்தினதுக்காக நன்றி. அது எப்படி என் மகளோட வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் நல்ல பிசினஸ் மேனா தான் இருக்காரு. என் மருமகன் டெலிவரி பிரேக் அம்மா கிட்ட வந்தாங்க. அவங்க வீடு வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற வேலையும் டெலிவரி பேர்ல வந்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சாரு. இப்போ ஒரு 2 மாடி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க கர்த்தரோட கிருபையால. அதே போல என் கணவரும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. டெலிவரி பிரெயின் கொண்டு போனேன். இப்பயும் சுகமா இருக்காரு. அவருக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் இன்ன வரைக்கும் சந்திச்சு கொண்டு இருக்கிறாரு. அதோட எங்க மக அவங்க வயிற்றுல வந்து அவங்களுக்கு வந்து இந்த பித்த பையில வந்து கல் அவங்க வந்து சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, அதையும் மாற்றி போட்டாரு. அம்மா கிட்ட வந்து நாங்க போய் எங்க டெலிவரி ப்ரே பண்ணணும். எல்லாமே டக்கு 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 எங்களோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். அம்மாவோட வார்த்தையில ஜீவனும் அவங்க பேசுற வார்த்தையில அற்புதங்கள் இருக்குது. அதனாலதான் நான் அம்மா நீங்க பேசுறீங்களா நான் வரேன் அந்த வார்த்தை சொல்லு. கர்த்தருக்கு மகிமை. அம்மாவுக்கு நன்றி. பேசலாம். Praise the Lord. ஸோ இதுதான் பதில். ஏன் மற்ற ஆளுங்களுக்கு ஜனங்க கூட்டங்கள் சேர மாட்டேன்றதுக்கு பதில் இதுதான். வார்த்தை எல்லாருமே பேசுவாங்க. 18 வருஷமா அவங்க வேற இடத்துல இருந்தாங்க. வார்த்தை கிரியேட் செய்யல. அபிஷேகம் ஆணுங்க மூலமா அது கிரியேட் செய்யும்ன்றது அவங்களோட நம்பிக்கை. அது ஆண்டவர் நிரூபிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஷாரனை நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஷாரன் ஒரு 2 வருஷமா என்ன தெரியும் இல்ல ஷாரன்? 2 வருஷமா தெரியும். எத்தனை மணி நேரம் உன்னோட காரியத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன்னு உனக்கு தெரியும். எனக்கு ஒரு வீடோ ஒரு காரோ நீ வந்து கிஃப்ட் பண்ணலாமா? ஆனா சோஷியல் மீடியா மூலமா தான் நான் உன்னை சந்திச்சேன், நான் பார்த்தேன் இல்லையா? உன்னோட காரியத்துக்கு அபிஷேகம் ஆணுங்கோ உன்னோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட பட்டியல் போட்டு நாங்க வந்து ஒரு மீடியேட்டரா தேவன் கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். உன் வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூவோ இராத டைம்ல ஒவ்வொரு பிரேக் த்ரூ உனக்கு என்ஜேபிஹெச் மினிஸ்ட்ரி மூலமா தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதுவும் சோஷியல் மீடியா மூலமா தான். அதுல மாற்று கருத்தம் இல்லையே? இல்லம்மா. அப்ப என்ஜேபிஹெச் ஊழியத்துக்கு உண்மையா இருமா. என்ஜேபிஹெச் ஊழியத்துல சோஷியல் மீடியால போடுற மெசேஜுங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு, சர்ச் குரூப்ல வசனங்களுக்கு ஆமீன் சொல்ல ஆரம்பிங்க. Praise the Lord, hallelujah, almighty God, all glory to God. ரொம்ப எழுத்துக்கள் ஜாஸ்தி. ஆமீன் 4 எழுத்து. அதை போட்டு தேவனை மகிமைப்படுத்துங்க. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். மகிமைப்படுத்துங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து அவங்கள கனப்படுத்துவேன், நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல நின்று சொன்னதுனால தான் நான் தெரியப்படுத்தினேன். ஸோ தொடர்ந்து நீ சொல்ல ஆரம்பிங்க. எல்லாருமே சொல்ல ஆரம்பிங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த தேவனுக்கு உண்மையா இருங்க. இந்த இடம் காசு பணம் சம்பாதிக்கிற இடம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும். உங்களுக்கு நித்திய ரட்சிப்புக்கான மீட்பு உங்களுக்கு கிடைக்கும். நித்திய தயவு கிடைக்கும். நித்திய கிருபை கிடைக்கும். இது போதும் இல்லை? இது போதும் இல்லையா? நம்மளுக்கு காசு எதுக்கு தேவை? நாங்க பாஸ்டர், நீங்க பாஸ்டர் இல்லமா? நீ வேற ஜபத்துக்கு போனா காசு வரும். அந்த எண்ணத்தோட இங்க இருந்தாக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. 2 வருஷமா உன்னோட பிரேக் த்ரூக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறாரு. அந்த என்ஜேபிஹெச் ஊழியத்துக்கு உண்மையா இருமா. முன்னணியில மத்தியஸ்தலா இருந்து ஜபம் பண்ண எனக்கும் நீ மரியாதை கொடு. ஏன்னா உன்னோட ஆத்மாவை சேவ் பண்ணி உன்னை கேர் பண்றதுக்காக என்னை வச்சிருக்கிறாரு. ஜபம் பண்ணிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடுறாங்களோ அந்த இடத்துல அவங்களோட மத்தியில நான் இருப்பேன் தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவன் இருக்கிறியாப்பா, உன்னோட விஷயம் வந்து யாருக்காவது உன் முகம் தெரிஞ்சதா? யாருக்காவது உலகத்துக்கு? ஆனா சோஷியல் மீடியா மூலமா 500 குழந்தை உன் பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டீவன் பிரதர் ஸ்டீவன் சோஷியல் மீடியா மூலமா தான், என்ஜேபிஹெச் மூலமா தான் நீ வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்தது மூலமா தான் பிள்ளைகளுக்கு தெரிய ஆச்சு. ஹல்லேலூயா. பிரதர், உங்களுக்கு ஒரு வார்த்தை. உங்க சாட்சிகள் கேட்டிருக்கிற மக்கள்
அவங்கள வெளிப்படுத்தின விஷயம். அட் த சேம் டைம் இன்னைக்கும் என்ஜேபிஹெச் ரெக்கார்ட்ல பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். மோர் தென் 2000 பீப்பிள் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க உங்களை. அதுல நிறைய பரிசுத்தவான்கள், தேர்ந்தெடுத்த பரிசுத்தவான்கள் உங்க மகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அது நிறைவேற போகுது, நடக்க போகுது. உங்களோட சிரம்பான் காரியமும் கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. நீங்க பொருத்தனை பண்ணுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து பொருத்தனை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்லி எல்லாம் நடக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம், வாழ்நாள் முழுக்கும் உங்களோட சாட்சி கட்டளைகள் மீறுதல் பத்தி நீங்களும் சொல்லணுமா, நானும் சொல்லணும். வாழ்நாள் முழுக்கும் 2 மாசம் 3 மாசம் டார்கெட் வச்சிடாதீங்க. 2 மாசம் முடிஞ்ச கையோட முடிஞ்சிச்சுடா சாமி, எல்லாம் ஆயிடுச்சு, டாடா பாய், அதெல்லாம் இல்ல. வாழ்நாள் முழுக்கும் நம்ம டில் டெத் வரைக்கும் நம்ம 2 பேரும் கட்டளைகள் மீறுதல் ஆனதுனாலதான் நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால கட்டளைகள் மீறுதல் ஆகக்கூடாதுன்னு நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரியப்படுத்துறது நம்மளோட வேலையாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. எதற்கு இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல, இன்னும் வரைக்கும் எனக்கு இது புரியல. இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். 1 தீமோத்தி 6:4. 1 தீமோத்தி 6:4. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்வாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனும் இருக்கிறான். அவைகளால் பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். ஸோ கண்டிப்பா என்ஜேபிஹெச் 2 வருஷமா இந்த மினிஸ்ட்ரியில நான் இருக்கிறதுனால கட்டளைகள் பத்தி ப்ரீச் பண்ணு, கற்பனைகள் பத்தி ப்ரீச் பண்ணு, கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு வான்னு எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதுதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அட் த சேம் டைம் அவரோட போதனைகளை உள் வாங்கி கொண்டு நீங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே இந்த வார்த்தைக்கு மாறாக நம்ம நடந்துதான் ஆகணும். இந்த வார்த்தை நமக்கு கிடையாது. நம்ம தேவனுக்கு உண்மையாக இருப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நிலைச்சி இருங்க, உண்மையா இருங்க. ஏன்னா இது கடைசி காலகட்டம். ஸோ ஃபைனல் கால் மினிஸ்ட்ரி நம்மளுது என்ஜேபிஹெச் மினிஸ்ட்ரி. இது என்ஜேபிஹெச் மினிஸ்ட்ரி என்னோட மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா தான் அது ஆகும். இது என்ஜேபிஹெச் மினிஸ்ட்ரி, ரெவரண்ட் டாக்டர் மினிஸ்ட்ரி நம்மளது இல்லைன்னாக்கா அது ஆகவே ஆகாது. நம்மளுதுன்னு ஒரு எண்ணம் வந்தா தான் ஆகும், இல்லைன்னா ஆகாதுன்னு தேவனே தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெயம் கொள்ள போகிற பிள்ளைகள், பிசாசு நம்ம ஜெயிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி உண்டு, அதை நம்ம ஜெயித்து தான் ஆக போறோம். இயேசு சிலுவையில ஏசாயா 53:5 படி அவரோட தழும்புனால் நம்ம குணமாகிறோம். ஏசாயா 52:14 படி அவரை உற்று பார்க்கும் பொழுது அவரை பார்க்கக்கூடிய சௌந்தரியம் அவருக்கு இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அப்போ அன்றியும் அவருடைய முகம் அந்த கேடு அழிந்திருந்தது, விகாரமான காட்சிகள் அழிந்திருந்தது. விகாரமான காட்சி தான் எந்த முகத்தையும் இருந்தது. அந்த விகாரமான காட்சியில இங்க நின்னுந்தாக்கா என்னோட முகத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேடிஸுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கடகடகடன்னு வேலையை முடிச்சுட்டு உட்காந்துடுவாங்க, மீடியால டிவி கிட்ட உட்காந்துடுவாங்க. அம்மா பேசுற வார்த்தை கேட்கணும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன், கை இப்படியே வச்சுன்னு பேசுவேன். பல முறை இங்க லட்சுமி அம்மா சொல்லியிருப்பாங்க எனக்கு. போன வாரம் அந்த வாரம் சொன்னாங்க, அம்மா இந்த கை இப்படியே வச்சு அசையாம பேசுறீங்களம்மா, உங்க கை வலிக்கலையா கேட்டாங்க. அவங்க கேட்டதானம்மா, வலிக்கலையாம்மா, உங்களுக்கு வலிக்கலையா? இல்லம்மா, அந்த தேவன் எனக்கு பலத்தை கொடுத்து பேச வச்சுட்டு இருக்கிறார். அவர் என்ன எழுதி கொடுத்துருக்கிறாரோ, என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கிறாரோ அதை சொல்ற வரைக்கும் நான் இப்படியே பிடிச்சிதான் நிக்கணும். எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டண்ட்டை வச்சு நான் பேச முடியாது, ஒரு ஸ்டாண்டை வச்சு நான் என்னால பேச முடியாது. நான் அவர் கொடுக்குற மரியாதை இதுதான், இப்படியே நின்று தான் பேசுவேன் நான். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேட்பாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு வாழ்க்கை அங்க கிடைக்கும், ஒரு உயிர் பொழைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும், வீட்டுல சாப்பாடு இல்லாம பஞ்சம் இல்லாம சாப்பாடு கிடைக்கும். இதுதான் விஷயம். ஹல்லேலூயா. சோ அப்படி இருக்கிறக்குள்ள
நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. அவரோட தழும்புனால நானும் என் மகளும் குணமாயிருக்கிறோம். இங்க இந்த இடத்துல குணமாயிருக்கிறோம். ஸோ குணமடைஞ்ச கையோடும் கிருபாதார வரங்கள்னால என்னை நிரப்புனாரு. ரோமன்ஸ் 11:29 படி நிறைய பேர் டெலிவரன்ஸ்க்கு வந்தாங்க. நிறைய போதகர் பாஸ்டர்மார்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நிறைய சாட்சிகள் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனல்ல, உங்க சேனல்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. பெரிய நெட்வொர்க், NJPH நெட்வொர்க் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. நம்ம இங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறது வாரியர். இந்த இடம் 1000 ஜனங்கள் சபையா இருக்கிறதுக்கு தேவன் விருப்பப்படல. நம்ம ராஜ்யத்தை தான் கட்டுன்னு சொல்லி இருக்கிறார். இது சபை கிடையாது, இது ராஜ்யம். தேவனோட ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகள் நம்மளோட நெட்வொர்க்கு பல 1000 ஜனங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதுதான் நம்மளோட வெற்றி. இந்த விஷயம் சோசியல் மீடியால நாங்க போட்டதுனால ஒரு தெய்வீக சமாதானம் நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு தெய்வீக சமாதானம் நான் பெற்றுக்கொண்டேன். ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கிற என்ன ஆண்டவர் சோசியல் மீடியா தான் வர வச்சார். NJPH பேரை கொடுத்தாரு, உங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் கனெக்ட் பண்ணி கொடுத்தார். தேவன் அப்படியே செய்தார். என் வாழ்க்கையை மாத்தினாரு. நான் பட்ட வேதனைகள் மூலமாக கிறிஸ்துவை நான் கண்டேன். அவரை பார்த்துட்டேன். நான் அவரை தவிர வேற யாருமே சுகமளிக்கவே முடியாதுன்ற ஒரு டிசிஷன் நான் பண்ணிட்டேன். இது மூலமா நானும் என் குடும்பம், என் கணவர் எல்லாருமே அவரோட கால்களை பிடித்து கொண்டு நாங்க வாழ ஆரம்பிச்சோம். சர்ஜரி முடிஞ்சு ஒரே ஒரு மாசத்துல நான் மலேசியாவுக்கு வந்துட்டேமா. அந்த ஒரே ஒரு மாசத்துல போயிட்டேன். நான் என்னோட காட்ஃபாதர் கூட ஒவ்வொரு சர்ச்சுக்கும், ரவாங்ல எத்தனை சர்ச்சுக்கு போயிருப்பேன். மலேசியால கிட்ட ஒரு 54 சபைகளுக்கு ஏறி இறங்கி இருப்பேன். போனேன். போய் என்ன பண்ணேன், மைக்க வாங்கி என்னோட சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினேன். தேவனை மகிமைப்படுத்துறது கஷ்டமே சொல்லாதீங்க. அந்த தேவன் அவரை மகிமைப்படுத்துன்னு தான் கேட்கிறார். இது என்னோட வேலை இல்லை, நான் பண்ண முடியாதுன்னு இருமாப்பாக இருக்க கூடாதுன்னு தெரியப்படுத்துறார். ஏன்னா அவர் தான் 2 வருஷமா ஒவ்வொருத்தரும் பார்த்து ஜபம் பண்றவங்களோ விடுதலை கொடுத்துட்டு இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துறதுல கஷ்டப்படாதீங்க. 2 மாசம் ஒவ்வொரு அடுத்த மாசமே நான் போயிட்டேன். 2வது மாசமோ 3வது மாசமோ என் கணவன் அவர் எப்படி நாங்க சோசியல் மீடியால இருக்கிறோம், ஜனங்க எப்படி எங்களை பார்த்தாங்கன்றது அவரே சாட்சி சொல்லியிருப்பாரு. அந்த சாட்சியை நம்ம போடுவோம். திருப்புங்க. கடைசியா சமாதானம் எல்லா இடத்துலயும் இருக்கும். உங்ககிட்ட சமாதானம் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் சமாதானம் இருக்கணும். அந்த இதை சொல்றதுக்கு நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லிக்கிறேன். இங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, என் மனைவி, என் மகள். 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி பிரைன் டியூமர் சர்ஜரி பண்ணிட்டு வந்தவங்க. பிரைன் டியூமர் என்ன தெரியுமா? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. தலையை ஓபன் பண்ணி கட்டிய வெளியே எடுக்கணும். அந்த பிள்ளை பக்கத்துல இருக்காங்க. மூச்சு விட முடியல, காற்றுல பலம் இல்லை, காற்றுல வாக்கு போடும். நடக்குமா? இவ்வளவு ஈஸியா நடக்கிற காரியம் அது. என்ன தேவை? நம்பிக்கை. நம்பிக்கையோட இருந்தோம், கர்த்தரை வேண்டிக்கிட்டோம், நடந்துச்சு. ஆமென். யாராவது உங்ககிட்ட போட்டிங்க அழகான வசனம் எழுதி வச்சிருக்கீங்க. சங்கீதம் 37:5 தெரியுங்களா? சங்கீதம் 37:5. ஏன் பறக்குறீங்க? ஏன் பறக்குறீங்க? எழுதிருக்கீங்க. வாக்குத்தத்த மையம், வாக்குத்தத்த வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37. அதுக்கான வசனம் எழுதி வச்சிருக்கீங்க. வரவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நம்பிக்கையோட எவ்வளவு நம்பிக்கையோட வரீங்களோ அதோட பலன் கிடைக்கும். வாக்கு நம்பிக்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. இந்த மனசுல இருக்க, இந்த மனசுல இருக்க நீங்க சொன்னாலே போதும். அவங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு எங்க யாரு போனாலும் சரி, அவங்களுக்கு தேவை ஒண்ணு இருக்கும். அதுல தேவை கிடைக்கணும். எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு சாப்பாடு தேவை, எனக்கு வீடு தேவை, எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கையோட இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு உதாரண சாட்சி தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். வேற எதுவுமே கிடையாது என் கையில, நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. என்ன நடக்குதோ அது தேவன் கையில். நான் போராட மாட்டேன்,
ஆனால் என்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்தது. ஐயாவோட வழிகாட்டுதல் இருந்தது. எங்களுக்காக ஜபிச்சாங்க. ஜபம் என்பதே நம்பிக்கை தான். அந்த ஜபத்தோட பலன் தான் இங்கே பார்த்துருக்கீங்க. 2 பேர் உட்காந்துருக்காரு. 2 வருஷம் முன்னாடி வந்ததில்லை, 2 மாதம் முன்னாடி இல்லை. நீங்கள் வீடியோ எடுங்களா, இப்போ பாட்டு பாடுனா அதை நான் வீடியோ எடுத்தேன். நீங்களாம் நினச்சி என்ன படம் எடுத்துருக்கீங்க, படம் எடுக்க வந்து பார்த்தியா அப்படின்னு. இல்லை, எங்கள் நம்பிக்கை உறுதி செய்கிறோம். எங்கள் நம்பிக்கை நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோமோ அதோட பலன் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதனால நாங்கள் ஆண்டவரிடத்தில் எங்களுடைய அன்பு எப்போதும் இருக்கும். மெய்யான அன்பு கிடைத்துவிட்டது, மெய்யான ஒளி கிடைத்துவிட்டது, மெய்யான நம்பிக்கைக்கு உத்தரவாதம் கிடைத்துவிட்டது. அதில் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் எல்லா நம்பிக்கை பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஐயா மரியாதை முன்னே போவாங்க. ஸோ எங்களோட நம்பிக்கை வீண் போகல. நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு முடிவு உண்டு. நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 23:18 எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எங்க கையில ஒண்ணுமே இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, நான் 3ஆம் தேதி படுக்கை மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி. அதே மாசத்துல அதே வருஷத்துல என்னோட மூத்த மகள் 31ஆம் தேதி. 2 பேரும் பெரிய மரண கண்டம். இது உணர்வுள்ளவர்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 2 பேருக்கும் மரண கண்டம். அந்த டைம்ல அவரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். கையில ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு தூதனாக, எங்களுக்கு வீட்டுக்கு தேவ தூதனாக எங்களுக்கு விஜே சப்பாவை இறைவன் அனுப்பி விட்டார். அவரோட ஜெபம் தாங்கியது. சோ அந்த ஜெபம் வீண் போகல. நம்பிக்கை தான் வாழ்க்கை. காரணம், அவர் சிந்தின ரத்தம் எங்களுக்கு சுகம் கொடுத்தது, சுகமாக்கியது. நாங்க உணர்வோடு ஜெபம் பண்ணோம். உள்ளத்தின் ஆழத்துல சோதனைகளை சகிக்கிறதுக்கு ஒரு தேவ பலன் எங்களுக்கு வந்தது. இதை தாண்டி இன்னும் அதிகமான சோதனை கொடுத்தாலும் நம்மளால முடியும்ன்ற ஒரு தேவ பலன் எங்களுக்கு கிடைச்சது. அதனால்தான் யார் எந்த மாதிரி சிக்கலான பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினாலையும் தடுமாறவே மாட்டேன். என்னால முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாமே என்னோட சரீரத்துல அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். அதனால்தான் உயிர் கண்டோன்ற வர பிள்ளைகளுக்கு, இங்க வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு அந்த ரிக்வெஸ்ட்டை வாங்கி அது என்னோட சரீரத்துல ஏத்துக்குன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அதோட விளைச்சல் பலன் தான் இன்னைக்கு அறுவடையா நிக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஆழத்துல சோதனைகளை சகிக்கிறதுக்கு தேவ பலன் ரொம்ப அவசியம். தேவ பலன் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமா தான் வருகிறது. சோதனைகளை நம்ம வெற்றி பெற முடியும். நோய்கள்னால வெற்றி பெற முடியும். சகலவித நன்மைகள் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாதது கூட நம்மளுக்கு நடக்கும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மட்டும் இல்ல, விரும்பாததையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் யோவான் 15:13 படி அங்கே சிலுவையில இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். தன் ஜீவனை கொடுக்கும் அன்பிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, நமக்கு நல்ல வழியை காமிச்சாரு. அவர் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறாரு. ஆவிக்குரிய கண்களை திறந்துடுங்க. ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க, சத்தியம் புரியும். அவருடைய ரத்தம் ஒவ்வொருத்தையும் கழுவ வைக்கும். பாவங்களை நீக்கி சுத்திகரணம் பண்ணுவாரு. ரத்தத்தை ஒவ்வொரு இருதத்திலும் அவர் ஊற்றி அவர் கழுவ போகிறது உறுதி. அவர் அண்டே நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது இதுவரை கண்டிராத பரிசுத்தத்தை, தூய்மையை எல்லோரும் இப்பொழுது நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தேவை தாழ்மை. ரொம்ப ரொம்ப தாழ்மை தேவை. தாழ்த்த வேண்டும். empty vessels makes much noise. நிறைந்த பாத்திரமாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருத்தையும் கழுவும். ஒரு பெரிய பாரம் இறங்கினது போல ஒரு உணர்வு உள்ளத்தின் ஆழத்துல ஒரு தேவ சமாதானம் நம்மள அறியாமலே வந்துடும். ஒரு சந்தோஷம் நிறைந்து இருக்கும், சமாதானம் நிறைந்து இருக்கும். சமாதானத்தை விட்டு உங்களுக்கு நான் போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பாரு. பாவ மன்னிப்பு நிச்சயம் தரும் சமாதானம்.
மற்ற ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற பாவங்களையும் அவர் வந்து அவரோட ரத்தம் நீக்கிவிடும். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா மற்ற ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற பாவங்களையும் இன்று அவருடைய ரத்தம் நீக்கி சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான்ன்றது தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். சோ மனிதன் நினைப்பது வாழ்க்கை நிலைக்கும் என்று, ஆனா இறைவன் நினைக்கிறது மனிதனை பார்த்து பரிதாபப்படுறாரு, அனுதாபப்படுறாரு, பாவம் மனிதன் என்று சொல்றாரு. இன்னைக்கு இறைவன் எனக்கு சொல்லி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இந்த இடத்துல இறைவன் மறைக்கவே இல்லையா. இந்த இடத்துல என்ன சொல்ல சொன்னாரோ அதுதான் நான் வந்து தெரியப்படுத்தினேன். எதுவுமே இந்த இடத்துல அவர் மறைக்கல. உன்னை ஏமாத்த வேண்டும் என்று யாரும் எதையும் உன்னிடத்துல மறைக்கவில்லை. உன் மீதான கருணைனாலதான் அதை மறைக்கப்பட்டிருக்குது, மறக்கப்பட்டிருக்கிறது. உன் இருதயம் ஒரு கண்ணாடி கோப்பை போல சிதறாத இருக்கத்தான் அதை மறைக்கப்பட்டிருக்குது. உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ளவே அதை மறைக்கப்பட்டிருக்குது, மறக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ரெவரண்ட் டாக்டர் சில கேசஸ்ல இன்வால்வ் ஆனாக்கா எனக்கு அவர் சொல்றாரு, உடனடியாக அல்லாமல் நீ ஒரு பனிக்கட்டியை போல அவர்கள் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மறையட்டுமே என்பதுக்காகத்தான் அது மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. இன்னும் இந்த உறவு இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் நீடிக்கலாமே என்ற ஒரு விருப்பத்தினால தான் அதை மறைக்கப்படுகிறது. குற்ற உணர்வு வந்து விடுமோ என்று ஒரு எண்ணத்தினால தான் அது மறைக்கப்படுகிறது. என்னை ஒரு ஞாபக சிற்பமாக மாற்ற அவர்களுக்கும் அவகாசம் தேவைப்படுகிறது என்பதுக்காகத்தான் அது மறைக்கப்படுகிறது. மனிதாபிமானம் இந்த உலகில் விரைந்து அழிவதில்லை. இன்னும் சில நல்ல உள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் அது மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. கடைசியாக உன்மேல் வைத்திருக்கிற அன்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NJPH பிள்ளைகள் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உங்கள் மேல வைத்திருக்கிற அந்த அன்புனால நான் என்ன பண்றேன், என்னோட கைகளை எடுத்து என்னோட முகத்தை நான் மூடிக்குவேன். உன் மீது வைத்திருக்கிற அன்புனால உன் மேல அன்பு கூறினவர்கள் மூடிய கைகளை பிடிவாதமாக திறக்காதே, மாறாக சாத்திருக்கும் கதவுகளை ஒரு விருந்தாளியை போல மெதுவாக தட்டு. உன் மீதான அன்பை ஏற்றுக்கொண்டதை போல கருணையும் ஏற்றுக்கொள்ள பழகு. இதை காதுள்ளவன் கேட்க கடவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். பீஸ் பி வித் யூ ஆல். ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread and forgive us our debts as we also forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. உட்காருவோம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே,
நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாத்திரமே பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமேன். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமேன். எல்லாரும் இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. அப்பா ஏசப்பா, இந்த நாள்ல தேவ பலன் என்ற ஒரு தலைப்பில் ஆண்டவரே நீங்க பேசினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. மரணம் நேரம் சம்பவிக்கும் பொழுது சிலுவையின் பத்தின உபதேசம் தான் தேவ பலத்தை கொடுக்கும் என்று நீர் சொன்னீரப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அவங்களோட குறைவுகள் எல்லாம் நிறைவாக நீங்க மட்டும் தாப்பா மாற்ற முடியும். இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நீங்க தாப்பா இந்த பிள்ளைகளுக்கு மனதிடத்தை தரணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க அறிக்கை பண்றோம் ராஜா. மோட்சம் செல்லும் வரைக்கும் நீங்க கொடுத்த அந்த ரட்சிப்பை நாங்க காப்பாத்தி கொள்ளுகிறோம் ராஜா. அதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீங்க தாப்பா உதவி செய்யணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்குங்கள் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்கள் ராஜா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இந்த இடத்தை விட்டு உமது பிள்ளைகள் வீடு போறங்களோ ஒரு சமாதானத்தோட போகட்டும் ராஜா. நித்திய சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம், நிறைவான சமாதானம் அறிக்கை பண்றது மூலமா தான் கிடைக்கும்ன்றது சத்தியத்தை நீங்க தெரியப்படுத்திருக்கிறீங்க. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போகட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதத்துல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி. மை போற்றுகிறேன், மை புகழ்கிறேன், மை ஆராதிக்கிறேன் சாமி. ஆம் ராஜா, வார்த்தையின் வழியாக எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சாமி. நன்றி ராஜா, நன்றி சாமி. அப்பா தேவனே, மலேசிய தேசத்தை மது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சாமி. தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. தேசத்தில் ஆளும் ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, தேசத்தில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உண்மை அறியாத ஜனங்கள் 1000 பேர் உண்டு சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இனி காலம் செல்லாது என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்தருளும்படியாக அவர்கள் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வேலையில் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்கென்று ஊழியம் செய்ய நீர் அழைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது ராஜ்யத்தை மாத்திரம் தேடும் பிள்ளைகளாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து அழைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது கட்டளைகளையும் நியமங்களையும் அப்பா தேவனே பிள்ளைகள் கை கொள்ளும்படியாக ஒவ்வொரு மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே உலக காரியம் இல்ல ராஜா, உமது ராஜ்யத்துக்கு மாத்திரம் அப்பா தேவனே நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட ரெவரண்ட் டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி.
மகளை விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமது பலத்தினால அப்பா தேவனை நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. பிரதரை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனை வேலையில் மகனை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவர் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. மகன் கீர்த்தியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகனும் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகள் ஷேலியும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. என் குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. விசேஷ முறையில் ஆசீர்வதித்து உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக நாங்கள் நிற்கத்தக்க அப்பா தேவனே உமது ஆவியினால பலப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரும் விசேஷ முறையில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகள் இருவரும் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரேயர்ஸ்க்கு வரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி. அவர்களுடைய விண்ணப்பத்தையும் ஏக்கத்தையும் நீர் அறியக்கூடிய தேவனாக இருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா. ஒவ்வொரு காரியத்தையும் நீர் நேர்த்தியாக செய்து முடிக்கும் நல்ல தேவனாக இருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தேவனே இந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களை பலப்படுத்தியதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி அப்பா. அப்பா தேவனே வீடு திரும்பும் பொழுது முழு சமாதானத்தோடு வீடு திரும்ப நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. சிறு பிள்ளைகளை கூட உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. விசேஷ முறையில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே வேலையில் கூட ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. உமக்கென்று உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்ய அப்பா தேவனை நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா. அப்படியே உமக்கென்று உண்மையாக ஊழியம் செய்ய முது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி சுவாமி. இவை அனைத்து உமது ஒரே பேரான மகனின் நாமத்தாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. God bless you all. Praise the Lord. இறைவனுக்கு கரங்களை தட்டுங்க. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.